श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रीः नित्यमंगलम्. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் அநாதி வைதிக சித்தாந்தம் என்று கொண்டாடப்பெறும் ஏற்றமுடையது ஆகும். இந்த மதத்தை நன்கு வளர்ப்பதற்காக ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் பகவான் அவதரிப்பித்தருளினான். அப்படி அவதரித்தவர்களுக்குள்ளே பகவத் ராமானுஜர் தனி இடம் பெற்று திகழ்கிறார். நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய ஒப்புயர்வற்றதான குரு பரம்பரை, அந்த குரு பரம்பரையிலே ஒரு நாயகக்கல்ல போல விளங்குகிறாருங்கிறது எம்பெருமானாருக்கு உண்டான ஏற்றம். ராமானுஜருடைய திருவடி இணைத்தாமரைகளை பற்பல ஆச்சாரியர்கள் பணிந்து உய்ந்தார்கள். அன்னவர்களுக்குள்ளே மிக மிக முக்கியமானவர் ராமானுஜ பதச்சாயை என்றே கொண்டாடப்படுமவரான கோவிந்தர் என்கிற எம்பார். எம்பெருமானாரோடே தேக சம்பந்தத்தையும் பெற்றவருங்கிறது இவருக்கு இருக்கிற தனிச்சிறப்பு. எம்பெருமானார் அனைத்துலகும் வாழ பிறந்தவர். நாம் அனைவரும் வாழ்வதற்காக உய்வடைவதற்காகவே ராமானுஜர் தோன்றினார். நம்மை வாழ்விப்பவர் அவரே. அவரையும் வாழ்வித்தவர்ங்கிற பெருமை எம்பாருக்குத்தான் உண்டு. நம்மையெல்லாம் எம்பெருமானார் காப்பாற்றுகிறார். அந்த எம்பெருமானாரையும் காப்பாற்றிய பெருமை அது எம்பாருக்குத்தான் உண்டுங்கிறது நாம் அனைவரும் அறிந்திருக்கிற விஷயம். பகவத் ராமானுஜர் ஆதிசேஷனுடைய அவதாரம்ங்கிறது அனைவரும் அறிந்தது. ஆதிசேஷனை எம்பெருமான் இந்த உலகை திருத்துதற் பொருட்டு அனுப்பி வைத்தான். அவரும் இங்கே எழுந்தருளி 120 சம்பத்சரம் இங்கேயே வாழ்ந்திருந்து சம்பிரதாயத்தை நன்கு வளர்த்து நமக்கும் நல்லறிவை போதித்து திருத்தி திருமகள் கேள்வனுக்கு ஆக்கினார். அப்ப கூடவே பல பேர் பகவானுடைய அம்சபூதர்களாகவும் வானுரையும் நித்தியமுக்தர்களுடைய அம்சங்களாகவும் பல பேர் தோன்றினார்கள்னு நம்புகிறோம். முக்கியமா எம்பார் அவர் கருடாம்சபூதர் என்றே கொண்டாடப்படுகிறார். ஆதிசேஷன் எம்பெருமானாராக திருவவதரித்தான், கருடன் எம்பாராக திருவவதரித்தார் என்பது சம்பிரதாயம். சாட்சாத்து சக்கரவர்த்தி திருமகன் ராமனே கூரத்தாழ்வானாக அவதரித்தான்னு பார்க்கிறோம். முதலியாண்டானை ராமாம்சபூதர்னும் சொல்லுவர்கள், பரதாம்சபூதர் என்றும் சொல்லுகிறார்கள். ராமனே 2 உருவங்களை எடுத்துக்கொண்டு எம்பெருமானாருக்கு ஆட்பட்டிருந்தனன் அப்படின்னும் சொல்லுகிறோம். அதுல எம்பார் கருடாம்சபூதர்னு சொன்னேன். அவர்தான் ராமானுஜ பதச்சாயைன்னு கொண்டாடப்படுகிறார். அடியனுக்கு இன்றைக்கு உபன்யாசத்திற்கு விஷயம் எண்ணற்கரிய எம்பார் என்பது. எம்பாருடைய பெருமைங்கிறது எண்ணி முடிக்க முடியாதது. ஆனால் சில திவலைகளை நாம் அனுபவித்தற் பொருட்டு இங்கே கூடியிருக்கிறோம். எம்பாரை பற்றிய ஐதிஹ்யங்கள் பல உண்டு.
அவருடைய வாழ்க்கையிலே சுவையான சம்பவங்கள் பல உண்டு. ஆனால் ஒரு புதிய கோணத்திலே சில விஷயங்களை இவ்விடத்திலே விண்ணப்பம் பண்ணி உங்களை எல்லாம் உகப்பிக்க வேணுங்கிற ஒரு ஆவலோடே அடியேன் வந்திருக்கிறேன். தொடங்குகிறேன். ஸ்ரீராமாயணத்திலே ஹனுமானுக்கு தனி இடம் உண்டு. ஹனுமான்கிற கதாபாத்திரம் இல்லைன்னு சொன்னால் ராமனும் சீதையும் திரும்பச் சேர்ந்திருப்பதுங்கிறது இயலாததாக ஆகியிருக்கும். அவர்தான் சேர்த்து வைத்திருக்கிறார். முக்கியமா ஸ்ரீராமாயணத்திலே ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம்னாலே அனுமான் தான் பார்க்கிறோம். அவருக்கே ஏத்தம்னு சொல்லலாம். சுந்தரனான அவருடைய பெருமைகளை பேசுவதற்காகவே சுந்தரகாண்டம்ங்கிற ஒரு பகுதியே அமைந்திருக்கிறது. அந்த ஹனுமானுக்கும் எம்பாருக்கும் இருக்கிற ஒற்றுமைகள், அதைத்தான் இன்றைக்கு விஷயமாக அடியேன் கொண்டுள்ளேன். இது சற்றே விசித்திரமான விஷயமாக இருக்கலாம். ஹனுமான் ராமாயண காலத்தைச் சேர்ந்தவர், எம்பார் ராமானுஜர காலத்தைச் சேர்ந்தவர். இவர்களுக்கு இருவருக்கு இடையில் என்னென்ன ஒற்றுமைகள் இருக்கக்கூடும் என்கிற ஆவல் எழுவது இயல்பே. அடியன் அறிந்த வரையில் சில விஷயங்களை இந்த கோஷ்டியிலே விண்ணப்பிக்கிறேன். எம்பார் கருடாம்ச பூதர்னு கீழேயே விண்ணப்பித்தேன். திருவடின்னு சம்பிரதாயத்திலே ஹனுமானுக்கு பெயர். அதை நிறைய பேர் சிறிய திருவடின்னு சொல்லிடுவார். அப்படி சிறிய திருவடின்னு சொல்லணுங்கிற தேவை இல்லை. பூர்வாச்சாரிய வியாக்கியானங்களிலே நாம் சேவித்தோம் என்னால் ஹனுமான் பற்பல விடங்களிலே திருவடி என்றே அழைக்கப்பட்டிருக்கிறார். அதனால திருவடின்னு சொன்னாலே ஹனுமான் தான். பெரிய திருவடின்னு சொன்னால் அது கருடனை குறிக்கும். ஸ்ரீராமாயணத்தில் ஹனுமானுக்கு மிகுந்த ஏத்தம்னு கீழேயே சொன்னேன். இதை பார்த்த உடனே கருடனுக்கு ஒரு ஆசை. பற்பல பெருமைகளை திருவடியில் தட்டி சென்று விட்டார். அந்த பெருமைகளை நாமும் சம்பாதிக்க வேண்டுங்கிற ஆவல் அவருக்குள் எழுந்தது. அந்த ஆவலின் வெளிப்பாடே அவர் கோவிந்தராக எம்பாராக திருவவதரித்தார்னு சொல்லலாம். அப்படி என்னென்ன ஒத்துமைகள் அவர்களுக்குள்ளே உண்டுங்கிறத மேலே விண்ணப்பிக்கிறேன். அதற்கு முன்பு ராமானுஜருக்கு எப்படிப்பட்ட கைங்கரியங்களை அவர் செய்திருக்கிறாருங்கிறத சுருங்க சொல்லுகிறேன். எம்பெருமானாருடைய திருவடி நிழல் எம்பார். அவர் எதனாலே அப்படி சொல்லப்படுகிறார்னால், நிழல் கூடவே வருமா போலே அவர் ராமானுஜரை பின்தொடர்ந்து விந்தியமலை காட்டு தொடரிலிருந்து ராமானுஜரை காப்பாற்றியவர். இது தலையாய பெருமை. நிழல போல உடையவரை பின்தொடர்ந்து ரட்சித்திருக்கிறாருங்கிறது ஏற்றம். நிழல் பிம்பத்தை விட்டு பிரியாதா போலே உடையவரை பிரிந்து அறியாதவர். பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷங்கிற உயர்ந்த கிரந்தத்திலே பூமி பிராட்டியையும் நீலாதேவியையும் கொண்டாடும் இடத்து இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்னால், பெரிய பிராட்டியாருடைய திருவடி நிழல போலே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறார். பூமாதேவியும் நீலாதேவியும் பெரிய பிராட்டியாருக்கு அவருடைய திருவடி நிழலாகின்றனர் அப்படின்னு சாதிக்கிறார். பூமி பிராட்டி நிழலை போன்றவள். இதனை வேதாந்த தேசிகன் பூஸ்துதியிலே சாயாவிசேஷ பரிபூத சமஸ்த தாபாம் என்று அருளுகின்றமையால் நமக்கு அறிவிக்கிறார். நிழல் எப்படி நமக்கு ஒரு குளிர்ச்சியை தருமோ அதபோல பூமி பிராட்டி நிழலாக இருந்து சம்சார தாபங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கிறாள், சம்சார தாபங்களிலிருந்து நம்மை காக்கிறாள் அப்படின்னு காட்டுகிறார். அப்ப பூமி பிராட்டி அவள் நிழலாகிறாள்ங்கிறது தேறுகிறது. அதுக்கு மேல பாருங்க, பெரிய பிராட்டிக்கு பூமி பிராட்டியார் நிழலாகிறாள். ஆனா அவர்களுக்கு இடையிலே சக்களத்தை சண்டைங்கிறது ஒரு நாளும் ஏற்பட்டது இல்லை. பரஸ்பர அனுகூலமாத்தான் எல்லா தேவிமார்களும் இருக்கிறார்கள்.
அதே போலத்தான் எம்பாருக்கும் எம்பெருமானாருக்கும் எந்த தருணத்திலும் எந்த காரணத்தினாலும் எந்த விரோதமும் ஏற்பட்டது கிடையாது. தாயாருக்கு நிழல போல பூமி பிராட்டி இருக்கிறா போலே எம்பெருமானாருக்கு நிழல போல இவரும் விளங்குகிறார். இன்னொன்னும் சொல்லுகிறேன், குழற்கோவலர் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழல் போல்வனர் என்று பாசுரம் அமைந்திருக்கிறது. பகவானுக்கு நிழல போல இந்த தாயார்கள்லாம் இருக்கா? முதல்ல பார்த்தது ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு நிழல போல பூமி தேவியும் நீலாதேவியும் இருக்கிறார்கள். இப்ப ஸ்ரீதேவி நாச்சியாரையும் கூட்டிக் கொள்ளுங்கள், எல்லாரையும் சேர்த்துட்டா பெருமாளுக்கு நிழல போல இவாளெல்லாம் பின்தொடர்கிறார்கள் அப்படின்னு பொருள் கிடைக்கிறது. ராமானுஜ பதச்சாயையான கோவிந்தர் அவரும் மத் விஸ்ரமஸ்தலி என்கிறபடியே எம்பார்ங்கிற திருநாமத்தை வகித்திருக்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமான திருநாமம். எம்பார் என்று எதனாலே அவருக்கு திருநாமம் ஏற்பட்டது? அவர் எம்பெருமானார்ங்கிற திருநாமத்தையே விரும்பினார். ஆனா அந்த திருநாமத்தை சுமக்கிற அளவுக்கு தமக்கு சக்தி போதாதுன்னு கருதினார். அதனாலே அந்த திருநாமத்தை சுருக்கி எம்பார் என்பதாக அதையே ஏற்றுக்கொண்டார். ஆனால் பராசர பட்டர் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் சாதிக்கிறார். எம்பாருங்கிறதை எம்பார் என்பதாக கொண்டு நாம் வசிக்கும் இடம், நாம் இளைப்பாறும் இடம், ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் சொன்னார். மத் விஸ்ரமஸ்தலின்னு சாதித்தார். நாம் இளைப்பாறும் இடம், நமக்கு ஆறுதல் கிடைக்கிற இடம் என்பதாக பொருள். நாம் நம்மை தேற்றிக்கொள்ள பாங்கான இடம் என்று எம்பாரை அருளி செய்தார். அப்போ பூமி பிராட்டி சம்சார தாபங்களிலிருந்து நம்மை காக்குறாள்னு கீழே விண்ணப்பித்தேன். இவரும் நிழல போல இருக்கார். ராமானுஜ பதச்சாயை எம்பார்னு திருநாமம். நமக்கு ஆறுதல் அளிப்பவராக இருக்கிறார், இளைப்பாறுமிடமாக இருக்கிறார், தாபங்களிலிருந்து நம்மை காக்குறார். இதுக்கு மேல ஒரு முக்கியமான விஷயம், ரகுவம்ச மகாகாவியத்திலே திலீபனை பற்றி கவி காளிதாசர் பேசுகிறார். அந்த திலீபன் நந்தினி பசுவை கண்டான், காமதேனுவை கண்டான். அந்த காமதேனுவை பின்தொடர்ந்து போகிறான். அப்படி போகிறச்சே அவன் எப்படி போனான்ங்கிறத காளிதாசன் சொல்லும் போது சாயேவதாம் பூபதிஹி அன்பகச்சது அப்படின்னு சொல்லுகிறான். நிழல் பின்னாடியே போறா போலே அந்த காமதேனுவை பின்தொடர்ந்து கொண்டு திலீபன் போய்கொண்டிருந்தான் என்று வர்ணிக்கிறான் காளிதாசன். இந்த இடத்துல நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னால், மேல காளிதாசனே சொல்றான், அந்த பசுமாடு நிற்கிறதுன்னு சொன்னால் திலீபன் நிற்கிறான். பசுமாடு படுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொன்னால் பக்கத்திலே அமருகின்றான். அந்த பசுமாட்டை அனுசரித்தே எல்லா காரியங்களையும் திலீபன் பண்ணுகிறான்ங்கிறத கவி தெரிவிக்கிறார். இதனாலும் எம்பாருக்கும் எம்பெருமானாருக்கும் இருக்கிற அந்த சம்பந்தம் நமக்கு புலனாகும். ஒரு நிழல போல காமதேனுவை திலீபன் பின்தொடருகிறான்னு பார்த்தோமா, அப்படித்தான் எம்பெருமானாரை ஒரு நிழல போல எம்பார் பின்தொடருகிறார். விந்தியமலக்காடுகளில் இருந்து யாதவருடைய அபிப்பிராயத்தை யாதவ பிரகாசர் மனசுல என்ன எண்ணம் வைத்திருந்தார்? ராமானுஷரை கங்கா யாத்திரைன்னு சொல்லி அழைத்து கொண்டு போக வேண்டும். அங்கே ஒரு வாகான தகுந்த இடத்தை பார்த்துட்டு அவரை பிடித்து கங்கையிலே தள்ளிவிட வேண்டும். ஏன்னா எங்கோ சாஸ்திரத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதாம், கங்கையிலே விழுந்து மறிக்கிறவன் அவன் நல்லுலகம் போகிறான். அதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை, பிடிச்சு தள்ளுறவருக்கும் பெருசா பாபம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது போலும். ஆனா அதை கேட்டு நாம யாரும் முடிவெடுத்துடக்கூடாது. ஏன்னா போலீசார் விடுவாளான்னு தெரியாது, மற்ற பேரெல்லாம் விட்டுட்டாலும் சாஸ்திரங்களே விட்டுட்டாலும் காவல்துறை விடுமான்னு தெரியாது, அரசாங்கம் விடுமான்னு தெரியாது. அதனால யாதவ பிரகாஷர் அழைச்சிட்டு போனார். அந்த யாதவருடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுட்டார். அதனால என்ன பண்ணிவிட்டார், அந்த பேராப்பத்திலிருந்து எம்பெருமானாரை காப்பதற்காக காமதேனு பின்னாடியே போற திலீபனை போல இவரும் போனார். போய் ரகசியமா சொல்லிவிட்டார், சுவாமி நீர் ஏதோ ரொம்ப ஜாலியா இந்த இடம்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கீர்கள். அவர் இந்த யாத்திரையை எதற்காக போட்டிருக்கிறார்னு சொன்னால், உம்மை பிடிச்சு தள்ளுறதுக்காகத்தான் யாத்திரையே போட்டிருக்கிறார். அதனால ஜாகிரதையாக நீர் இங்கிருந்து தப்பித்து விட வேண்டியது. நானும் கூட வந்துடலாம், ஆனால் சந்தேகம் வலுக்கும், ரெண்டு பேரையும் காணோமே, இவர்கள் ஏதாவது விஷயத்தை தெரிந்து கொண்டார்களா அப்படின்னு யாதவ பிரகாஷருக்கு சந்தேகங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால நான் ஏதும் தெரியாதவனை போல இங்கேயே இருந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஷரை அவர் தான் காத்து கொடுத்தார். இப்ப கீழே என்ன சொன்னேன்,
பசுமாடு அமருகிறதுனால் பக்கத்திலேயே திலீபன் அமருகிறான், பசுமாடு படுக்கிறதுனா பக்கத்திலேயே அமர்ந்திருக்கிறார்னு சொன்னேனே. இதில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் உண்டு. உடையவர் திருநாட்டுக்கு எழுந்தருளும் போது, அவதாரத்தை முடித்துக்கொண்டு அவர் திருநாட்டிற்கு எழுந்தருளும் போது தம்முடைய தாமரை கண்களை அவர் மூடியருளும் தருணத்திலே எம்பார் திருமடியிலே திருமுடி வைத்து அவர் விண்ணுலகம் ஏகினார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எம்பார் அமர்ந்து கொண்டார், அவர் திருமடியில திருமுடியை வைத்துக் கொண்டார், எம்பெருமானை சிந்தித்துக் கொண்டே அவர் வைகுண்டத்திற்கு எழுந்தருளினார், தன்னுடை சோதிக்கு எழுந்தருளினார். அப்ப பசுமாடு படுத்துண்டா பக்கத்துல திலீபன் உட்காந்தானோ இல்லையோ. இப்ப எம்பெருமானாரை விட ஒரு காமதேனுன்னு இன்னொருத்தரை நம்மாலே சொல்ல முடியுமா? நம்ம அனைவருக்கும் அனைத்தையும் தந்தருளுகிற வள்ளல் எம்பெருமானார. அதனால தான் நாம் வள்ளல்னு கொண்டாடுகிறோம், பரமோதாரர்னு கொண்டாடுகிறோம். சகலத்தையும் நமக்கு தந்தருளுகிறவர். உபய விபூதி செல்வமும் அவருடைய அதீனமாக இருக்கிறது. பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகம் இவ்விரண்டையும் ஸ்ரீரங்கநாதன் அவருக்கு சொத்தாக்கி அவருக்கு உடையவருங்கிற உயர்ந்த திருநாமத்தை தந்திருக்கிறான். சுவாமின்னு அவரைத்தான் கொண்டாடுகிறோம். இன்னைக்கும் ஸ்ரீபெரும்புதூருக்கு போங்கோ, சின்ன குழந்தை கூட அங்க எம்பெருமானார் என்னோ ராமானுஷர் என்னோ பாஷ்யக்காரர் என்னோ சொல்லி அறியார்கள். சுவாமி சுவாமிங்கிற அந்த சொல்லத்தான் நீங்க ஊர் முழுக்க கேட்கவே முடியும். சுவாமி புறப்பாடு எத்தனை மணிக்கு, சுவாமி இப்ப எங்க ஏழிக்கொண்டிருக்கிறார், எழுந்தருளிக் கொண்டிருக்கிறார் என்று சுவாமி சுவாமின்னு தான் அத்தனை பேரும் சொல்லுவார்கள். உயர்ந்த திருநாமம் அது ஸ்ரீரங்கநாதன் கொடுத்திருக்கிற திருநாமம். அடியன் காஞ்சிபுரத்திலேருந்து வந்திருக்கேன். முதல்ல யதிராஜன்கிற உயர்ந்த திருநாமத்தை தேவபெருமாள் தான் கொடுத்தார். ஆனா சொல்றது கட்டமா தான் இருக்கு. பக்கத்திலேயே இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர்ல கூட அத்தனை ஆதரவை அந்த திருநாமம் பெறவில்லை. தள்ளி இருக்கிற நம்பெருமாள் கொடுத்த திருநாமம் தான் அங்கும் ஆதரவை பெற்றிருக்கிறது. அங்கேயும் சுவாமின்னு தான் சொல்லிட்டு இருக்கா. யதிராஜர் புறப்பாடு ஆச்சா, யதிராஜர் எத்தனை மணிக்கு எழுந்தருள்வார் கேட்கவே முடியாது. கோதாகிரஜர்னு திருநாமம் இருக்கு, எம்பெருமானார்னு திருநாமம் இருக்கு, யாரும் சொல்ல மாட்டா. சுவாமின்னு தானே சொல்றா. அப்ப அனைத்துலகம் அவர் வசம் இருக்கிறதுங்கிறது பொருள். அதைத்தான் தமிழிலே உடையவர்னு சொல்லுகிறோம். ஸ்வம்னா சொத்து, சுவாமினா சொத்தை உடையவர். நித்திய விபூதி செல்வம், லீலா விபூதி செல்வம் இவ்விரண்டும் அவருடைய அதீனம். அப்ப எல்லாத்தையும் நமக்கு தருகிறவர் அவர் தானே. காமதேனுனா என்ன அர்த்தம்? இஷ்டப்பட்டதை தருகின்ற பசு, இதுதான் அர்த்தம். அப்ப இஷ்டப்பட்டதெல்லாம் எம்பெருமானார் தருகிறார், நமக்கு ஹிதத்தையே செய்கிறார். அப்ப அவர் படுத்து கொண்டு விட்டார்னு சொன்னால், காமதேனு படுத்தால் பக்கத்துல திலீபன் அமருகிறா போலே எம்பெருமானார் கீழே சயனித்தார், திருநாட்டுக்கு எழுந்தருள போகிறார்னால் திருமடி கொடுத்து பக்கத்திலே அமர்ந்திருந்தவர் திலீபனை போல எம்பார்தான் இருந்திருக்கிறாருங்கிறது சொல்ல வந்திருக்கிற விஷயம். இப்படி ரகுவம்சத்துல கூட எம்பெருமானாருக்கும் எம்பாருக்கும் ஒரு சம்பந்தம் சொன்னா போலே ஒரு நிகழ்ச்சி இருப்பதை முதலிலே விண்ணப்பித்துக் கொண்டேன். அதுக்கு மேலே எண்ணற்கரிய எம்பார்னு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ இல்லையோ, வேதாந்த தேசிகன் யதிராஜ சப்தத்தின்னு ஒரு கிரந்தம் அருளி செய்திருக்கிறார். எம்பெருமானாரை பற்றி 70 ஸ்லோகங்களை அதிலே அருளி செய்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோத்திர கிரந்தம். அதிலே ஒரு ஸ்லோகத்தாலே சொல்லுகிறார், சன்மந்திரவித் க்ஷிபதி சம்யமினாம் நரேந்திரஹா சம்சார ஜிஹ்மகமுகைஹி சமுபஸ்திதம் நஹா விஸ்வக்ததம் விஷயலோப விஷம் நிஜாபிஹி காடானுபாவ கருடத்வஜ பாவனாபிஹி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த உலக வின்பங்களிலே நமக்கெல்லாம் பற்றுதல்ங்கிறது நிறைய உண்டு. பகவானிடத்துல நமக்கெல்லாம் அன்பு உண்டானால் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா உலக வின்பங்களிலே இருக்கிற பற்றோடே ஒப்பிட்டோம்னு சொன்னால் பகவானிடத்துல இருக்கிற அன்புங்கிறது ரொம்ப 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 குறைவானது. அதனால தான் பிரகலாதன் பகவானிடத்துல பிரார்த்திக்கும் போது பகவான் கேட்கிறான், உங்க அப்பாவை உன் கண்ணெதிரிலேயே நான் வதம் பண்ணி விட்டேன், உனக்கு ஏதாவது வரம் தர வேண்டும்னு ஆசைப்படுகிறேன். பெருமாள் கிட்ட ஒரு ஸ்வபாவம் உண்டு, அவர்கிட்ட யார் எதையுமே கேட்க மாட்டாளோ அவளை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு அவர் கண்டிப்பா கேட்பார். நம்ம எதிரெல்லாம் வராரான்னு பாருங்க, வரமாட்டார். ஆனா யார் எதுவுமே வேண்டாம்னு சொல்றாளோ நிச்சயமா அவர் முன்னாடி போவார், உனக்கு என்ன வேணும் தரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு தவியாய் தவிப்பார். பிரகலாதன் சொல்றான், எனக்கு எதுவுமே ஆசை இல்லை, உன்னையே சேவிச்சாச்சு, இதுக்கு மேல எனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு பதில் சொல்லிட்டான். இல்ல இல்ல கேட்டுத்தான் ஆக வேண்டும். அப்ப அழகா கேட்கறான் பாருங்கோ, நம்மளையெல்லாம் பார்த்தானா, பார்த்த உடனே அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. இவர்களுக்கெல்லாம் உலக இன்பங்களிலே ஆசை எப்படி வளர்ந்து கொண்டே போகிறதோ அதை போல உன் விஷயத்துல பக்தி வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு தான் கேட்டான். அப்போ உலக இன்பங்களிலே ஆசை வளர்றத போலே நம்ம ஏன் கேட்டான்னால்,
இது வேகமா வளர்றா போல இன்னொன்னு வளரல. ஆகவேதான் இதை எடுத்துட்டான் அவன். இதை போல உன் விஷயத்திலே பக்தி பெருக வேண்டும், வளர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டான். அப்ப உலக இன்பங்களிலே பற்றுதல்ங்கிறது இருக்கு பாருங்க, அது கொடிய விஷம். மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர் தோள் கைவிட்டுன்னு பாசுரம். பரமாத்மனியோ ரக்தகா விரக்தகா அபரமாத்மனின்னு பிரமாணம். பகவானிடத்துல நமக்கு அனுராகம் இருக்குன்னு சொன்னால் மற்ற விஷயங்களிலே அந்த பற்றுதல்ங்கிறது இராது. இதுலேயும் இருக்கு அதுலேயும் இருக்குன்னா அப்ப ஏதோ எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இன்னும் முழுமையாக நமக்கு பெருமானிடத்திலே அன்பு ஏற்படலேன்னு அர்த்தம். இப்போ இங்க இருக்கிறவாளே யாராவது ஒருத்தர் 2 பேர் இப்படி இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. உபன்யாசம் முடிச்சுட்டு நீங்கள் ஆத்துக்கு போன உடனே என்ன செய்யணும்னு உத்தேசம் அப்படின்னால், நல்ல வேளை உபன்யாசம் 6:30 7:30 7:45 வச்சிருக்கா, ரொம்ப சௌகரியமான டைம் அப்படின்னா, எதற்கு அத்தனை சௌகரியம்? உங்களுக்கு என்ன சௌகரியம் அதில் கிடைச்சதுன்னா, 7:30 மணிக்கு மேலே இல்லை 8 மணிக்குத்தான் நான் பார்க்குற நெடுந்தொடர் ஆரம்பம் அப்படின்னு விடுவா. நல்ல வேளை இப்போ அதுக்கும் பிரச்சனை இல்லை இதுக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ற பாருங்க, அதுதான் பெரிய பிரச்சனையே. இங்க அதைத்தான் புரிந்து கொள்ளவே வேண்டும். நமக்கு இதிலும் பற்றுதல் இருக்கிறது அதிலும் பற்றுதல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டோம்னால் அங்குத்தே நல்லேன் இங்குத்தே நல்லேன்னு ஆகிவிடும். இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைங்கிற போல அர்த்தம். அங்கதான் இருக்கும், அதுதான் நிஜம். இங்க இல்லைங்கிறது தீர்மானமாக ஆகிவிடும். அதனால இங்கேயே இருக்க வேண்டும்னு சொன்னால் எம்பெருமானிடத்திலேயே மனம் லயித்திருக்க பெற்றவர்கள், அவர்களுக்கு மத்தொன்னிலே மனம்ங்கிறது நிச்சயமாக செல்லாது. அப்போ உலக இன்பங்களிலே பற்றுதல்ங்கிறதும் நெடுந்தொடர் பார்த்தே ஆக வேண்டும்ங்கிறதும் அது கொடிய விஷம். அந்த விஷம் எங்கிருந்து புறப்படுகிறதுனால், சம்சாரம் ஒரு சர்ப்பத்தை போல இருக்கு, ஒரு பாம்பை போல இருக்கு. இந்த சம்சாரமாகிற பாம்பிடம் இருந்துதான் அந்த பற்றுதல்ங்கிற விஷயம், அந்த விஷம் அதுவே புறப்படுகிறது. அதனால தானே பிள்ளலோகாச்சாரியர் தனியன் நாம் என்ன சொல்லுகிறோம், சம்சார போகி சந்தஷ்ட ஜீவஜீவாசவே நமகாங்கிறோம். சம்சாரமாகிற பாம்பினாலே கடியுண்டவர்களுக்கு அருமருந்தன்ன ஸ்ரீசூக்திகளை அருளி செய்தவர். இதுதான் அவருக்கு இருக்கிற ஏற்றம். திருமலை அனந்தாழ்வான்கிற பெரியவர் திருமலையில கைங்கரியம் பண்றார். ஒரு நாகம் அவரை தீண்டியது, அவர் சட்டையே பண்ணலை, அவர் ஒண்ணுமே கவலைப்படலை, கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கார். சீடர்கள்லாம் வந்து கேட்டார், ஏதாவது மருந்து எடுத்துக்க வேண்டாமான்னு கேட்டார். அவர் சொன்னார், கடிச்சது ஒரு பாம்பு, கடியுண்டதும் ஒரு பாம்புன்னார். கடி வாங்கியதும் ஒரு பாம்பு தான், கடிச்சதும் ஒரு பாம்பு தான். அதனால தான் தன்னை கண்டால் சத்ருவை கண்டார் போலேயும்னா. உனக்கு சத்ரு யாருன்னா, ஒரு மெய்யடியவனை பார்த்து உனக்கு சத்ரு யாருன்னா அவன் தன்னைத்தான் காட்டுவான். நம்மளை கேட்டா ஒரு 100 பேர் வச்சிருக்கோம் காட்டுறதுக்கு, குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேர் நினைவுக்கு வருவா. அதிலும் அக்ரகண்யாளா ஒரு 4 பேர் முதல்ல ஞாபகம் வருவா. வேண்டாதவான்னு சொன்ன உடனே பட்டு பட்டு பட்டுன்னு ஞாபகம் வந்துருவா. வேண்டியவாளை சொல்லுங்கன்னு கேட்டு பாருங்க, யார் சுவாமி வேண்டியவா? சம்சாரத்துல யாரைத்தான் இப்ப நம்புறது? அடியன் ஒரு இடத்துல எழுதினேன், யாரோ ஒருத்தர் வந்தார் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். அவர் இன்னொருத்தரை பத்தி சொல்லிட்டு எனக்கு மனசு ரொம்ப கவலையா இருக்கு, அவர் எங்க போனாலும் என்னை பத்தியே விசாரிச்சுட்டு இருக்கார், எனக்கு அது பிடிக்கவே இல்லைன்னார். நான் சொன்னேன், இந்த காலத்துல பசங்களே விசாரிக்க மாட்டேங்கிறது, யாரோ ஒருத்தர் உங்களை பத்தி விசாரிக்கிறார்னா நீ சந்தோஷப்பட வேண்டியது தானே, இதுக்கு போய் கவலைப்படுவாளான்னா. அவர் சொல்றார், இல்லை இல்லை நான் அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், அதனால அவர் என்னை பத்தி எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டு இருக்கார், நான் இன்னும் திரும்ப தரல. அப்ப கேட்டேன், இது நியாயமா சுவாமி? வாங்கினா கொடுக்கத்தானே கொடுக்கணும், அதனால தான் அவர் விசாரிச்சுட்டு இருக்கார். அப்ப அவர் சொன்னார் பாருங்க, இங்க யாரும் சும்மாலாம் விசாரிக்க மாட்டா சுவாமி, எதனா ஆகணும்னா தான் விசாரிப்பா. இவர் கடனையும் வாங்கிட்டு இத்தனை அங்கலாய்ப்பு பாருங்க இவருக்கு, அதை திருப்பியும் கொடுக்கல. ஆனா ஒரு நியாயமான காரணம் சொன்னார், இருந்தா கொடுக்க மாட்டேன் நான். அது ரொம்ப சரியான பாயிண்ட், அழகா சொல்லிட்டார். என்கிட்ட இல்ல கொடுக்கல. பெரிய பெரிய வங்கிகள்லாம் அப்படியே திவாலா போடுறது ஒன்றும் இல்லைங்கிறா. நான் என்ன சுவாமி வாங்கினா 1000 ரூபாய் தானே, ஐயோ உமக்கு 1000 ரூபாய் தான் அவருக்கு தர வேண்டாமான்னு கேட்டேன். அப்ப இங்க யாரு விசாரிக்க போறா? ரொம்ப அன்போட நம்ம விசாரிக்கிறவாள்னு யாராவது உண்டான்னா அப்படிலாம் யாரும் இல்லை. சத்ருன்னு நாம யாரை சொல்லணும்? நம்மளைத்தான் சொல்லணும். அப்ப கடியுண்ட பாம்பு, திருமலை அனந்தாழ்வான் சொன்னார், இது கடியுண்ட பாம்பு, அது கடித்த பாம்பு. இப்ப பார்த்துடலாம் யாருக்கு பலம் அதிகம்னு. கடிச்ச பாம்புக்கு வீரியம் அதிகமா, கடியுண்ட பாம்புக்கு அதிகமானு பார்த்துடலாம். எப்படி பார்க்கலாம்? நான் போயிட்டேன்னா அதுக்கு பலம் அதிகம்னு அர்த்தம், நான் இருந்துட்டேன்னா எனக்கு பலம் அதிகம்னு அர்த்தம். அதுக்கு மேல வார்த்தை சொன்னார் பாருங்க, போயிட்டேன்னாலும் நான் கவலைப்படலை, இருக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லைன்னார். ஏன் அப்படின்னா, போயிட்டேன்னா விரஜையில தீர்த்தம் ஆடிட்டு வைகுண்டநாதனுக்கு கைங்கரியம், இருந்தேன்னா சுவாமி புஷ்கரணி கோனேரி புஷ்கரணியிலே தீர்த்தம் ஆடிட்டு திருமலையப்பன் வெங்கடேச பெருமாளுக்கு கைங்கரியம். அப்ப இங்க இருந்தாலும் கைங்கரியம் தான், அங்க இருந்தாலும் கைங்கரியம் தான், போறதை பத்தி கவலைப்படலை. அப்ப சம்சாரங்கிறது கொடிய விஷம், அந்த சம்சாரங்கிறது கொடிய சர்ப்பமும் கூட. அந்த சர்ப்பத்திலிருந்து தான் உலக இன்பங்கள் அப்படிங்கிற
விஷங்கிறது அது பரவுகிறது. அது என்ன ஆயிடுதுன்னா நாற்புறமும் பரவி இருக்கிறது. ஒரு இடத்துல இருக்கு, ரெண்டாவது இடத்துல இல்லைன்னு கிடையாது, உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. மந்திர சாஸ்திரங்கள்ல ஒரு விஷத்தை தணிக்கணும்னு சொன்னால் மந்திரிப்பதுன்னு உண்டு. இங்க இருக்கிற பெரியவாளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த சின்ன வயசுல ஒரு தேள் கடிச்சு கொடுத்து தேள் கொட்டு கொடுத்துன்னு சொன்னா யாராவது ஒரு தடத்துல அழைச்சின்னு போவா. அவர் ஏதோ ஒரு பாஷையில், அது என்ன பாஷையில் அமைந்த மந்திரம்னே நமக்கு தெரியாது. சம்ஸ்கிருதமாகவும் இருக்காது, தமிழாகவும் இருக்காது. அது கேட்கறச்சவே பல பேருக்கு சிரிப்பே வந்துவிடும். அந்த வலியில கூட ஒரு சிரிப்பே வந்துவிடும்னு வச்சுக்கோங்க. அது என்னமோ ஒரு சாவி எடுத்துப்பார், மேலே இருந்து கீழே வரைக்கும் என்னமோ அப்படியே தடவிண்டே வருவார், கீழே இருந்து மேலே வரைக்கும் என்னமோ பண்ணுவார். மந்திரங்கள்லாம் சொல்லி ஏதோ அந்த விஷத்தை தணிப்பது குறைப்பதுன்னு ஒரு கிரமம் உண்டு. அந்த மந்திரத்தை ஜபிக்கிறவா இருக்கா பாருங்க, கிரகணம் எல்லாம் வந்துடுத்துனா நீர்நிலையில போய் இறங்கிடுவா. அது பிடிச்சதுல இருந்து விடுற வரைக்கும் அதை ஜபிச்சுட்டே இருப்பாவா. அப்பத்தான் யாரையாவது ஏதோ பாம்போ தேளோ தீண்டியதுன்னு சொன்னால் இவ மந்திரிக்கிற சக்தியே அவளுக்கு அப்பத்தான் கிடைக்கும். மந்திர சாஸ்திரங்கள் என்ன சொல்றது அப்படின்னால், விஷத்தை தணிப்பதற்காக கருடம் ஆத்மானம் தியாயீத அப்படின்னு ஒரு பிரமாணம் இருக்கிறது. கருடனை நினைத்துக் கொள்ள வேண்டுமாம். மந்திரிக்கிறவர் தன்னை கருடனாகவே நினைத்துக் கொள்ள வேண்டும். கருடனா தன்னை நினைச்சுண்டு இவர் மந்திரிச்சார்னு சொன்னால் கருடத்வஜனான பகவான் ரட்சிப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கொரோனா வந்த காலத்துல கூட ஏதோ ஒரு புத்தகத்துல அடியன் வடதேசத்து பத்திரிகையில பார்த்தேன். எப்போதும் சொல்றதுக்கு ஒரு மந்திரம் உண்டு, நம்மை ரோகங்களிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள. எத்தனையோ ரோகங்கள், எத்தனையோ வியாதிகள் உண்டோ இல்லையோ. உபன்யாசத்துக்கு வந்ததுக்கு உங்களுக்கு உருப்படியா ஒரு செய்தி வேண்டாமா, சொல்லிடுறேன் பாருங்க. ரோகத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும்னு சொன்னால் கருடத்வஜாய நமஹா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணுமா. கருடத்வஜாய நமஹான்னு சொல்லிட்டு இருந்தோம்னால் எந்த ரோகமும் நம்மை தீண்டாது. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவாளுக்கு எந்த ரோகமும் ஏற்பட போறதில்லைங்கிறது திண்ணம். ஏன்னா புராணம் ரொம்ப அழகா சொல்றது ஸ்ரீரங்க மகாத்மியம். ஸ்ரீரங்கம் போகணும்னு ஆசைப்படுறேன்னு ஒருத்தன் சொல்றான், போகவே முடியலேன்னு ஒருத்தன் வருத்தப்படுறான். ஊர் பெயரை சொல்லி போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஸ்ரீரங்கத்துக்கு போக முடியலேன்னு ஒருத்தன் சொல்றான். நான் போறேன்னு ஒருத்தன் ஆசையோட சொல்றான். நான் போயிட்டு வந்தேன்னு ஒருத்தன் சொல்றான். இவாளுக்கெல்லாம் நிச்சயமாக மோட்சம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒருத்தன் எழுந்து கேட்டானா, சுவாமி அந்த ஊர்லயே இருக்கிறவாளுக்கு அப்படின்னானா. இந்த கேள்விக்கு அவசியம் இருக்கா? இப்போ போகணும்னு ஆசைப்படுறவன், இன்னும் போக முடியலையேன்னு ஏக்கப்படுறவன், போயிட்டு வந்தவன் அவளுக்கே உண்டுன்னு சொன்னால் அங்கேயே இருக்கிறவர்களுக்கு என்ன குறை ஏற்பட போகிறது? ரொம்ப ஆச்சரியமா வைகுண்டானுபவத்தை இங்கேயே பெற்றிருக்கிறீர்கள். இங்க ரோகம்னு சொல்றது முக்கியமா ஆத்மாவை பீடிக்கிற ரோகம். அதை முக்கியமா புரிஞ்சுக்கணும். உடம்புக்கு வர்றது இதெல்லாம் கர்மாதீனம் வரத்தான் போறது. எத்தனை நாள் ஆனாலும் ஏதேனும் ஒன்று வரத்தான் போகிறது. இன்னொன்னு சொல்றேன், எதுவும் புதுசா வரப்போறது இல்லை. நாம பிறக்கிறப்பவே கூடவே இருக்கிறது தான். அது என்றைக்கு வெளிப்படுகிறதுங்கிறதுல தான் விஷயம் இருக்கு. எந்த ரோகமும் ஒண்ணு புதுசா வந்து நம்மளோட ஒட்டிக்கிறது கிடையாது. பிறக்கரசியாக வந்தது தான். அது வெளிப்படுறதுக்கு நேரம் பார்த்துட்டு இருக்கும். ஒரு நேரம் பார்த்து வெளியில வந்துடுத்துன்னா புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி கொண்டிருக்கும். அதனால ஸ்ரீரங்கத்திலே வசிக்கிறவர்களுக்கு ஆன்மாவை எந்த ரோகமும் பீடிக்க போவதில்லை. அதனால இந்த கருடத்வஜாய நமஹால உங்களுக்கு எல்லாம் தேவையே இல்லை. எழுதின்னு வந்துட்டேன், அதனால சொல்லிட்டேன் அடியே, அவ்வளவுதான். அதனால கருடத்வஜாய நமஹான்னு மந்திரம் உண்டு. அதை சொல்லிட்டு இருந்தா அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத்து நஷ்யந்தி சகலாரோகாக சத்தியம் சத்தியம் வதாமியகம் அப்படின்னு நாம வியாதிகள்ல இருந்து முக்தி அடைவோம். ஒரேடியா முக்தி இல்லை, வியாதிகள்ல இருந்து முக்தி அடைவோம் அப்படிங்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கீழே என்ன விஷயம் சொன்னேன்? மந்திரத்தை ஜபிக்கிறவன் தன்னை கருடனாக எண்ணிக்கொண்டு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னேன். இங்க தேசிகன் இந்த ஸ்லோகத்துல எதிராஜ சப்தத்தில என்ன சொல்றார், என்ன சாதிக்கிறார்னால், எம்பெருமானார் இருக்காரே மிகச்சிறந்த மந்திரவாதிங்கிறார். அவருக்கு தெரியாத மந்திரங்கள் கிடையாது, மிகச்சிறந்த மந்திரவாதி. அவரையே நீங்கள் பெருமாள்னு சொல்லலாம், கருடத்வஜர்னு சொல்லலாம். ஏன்னா கீழே சொன்ன விஷயத்தை திரும்ப நினைவூட்டுகிறேன். நாம கருடனை நினைக்கணும், நம்மையே கருடனாக நினைத்து கொள்ள வேண்டும், கருட மந்திரத்தை சொல்லணும். சொன்னா கருடத்வஜர் நம்மை ரட்சிப்பார். கருடத்வஜர்னு பெருமாளுக்கு திருநாமம். கருடக்கொடி ஒன்று உடையவர், அவர் ரட்சிப்பார் அப்படின்னு சொன்னேன். இப்ப எம்பெருமானார் தான் கருடத்வஜர். எப்படின்னு கேட்குறீங்களா? சொல்றேன். கருளக்கொடி உடையவனான எம்பெருமான் அவர்தான் எம்பெருமானார், அவர்தான் கருடத்வஜர். எப்படின்னால் அவருடைய திருத்தகப்பனாரும் திருத்தாயாரும் கேசவாச்சாரியரும் பூமி பிராட்டியாரும். ராமானுஜருடைய திருத்தாயாருக்கு பூமி பிராட்டியார்னு திருநாமம். காந்திமதின்னு சொல்லுவார்கள். அது நிறைய பேர் காந்திமதின்னு விடுவா. காந்திமதியெல்லாம் கிடையாது, காந்திமதி அப்படின்னு அவளுக்கு திருநாமம். எம்பாருடைய திருத்தாயாருக்கு ஸ்ரீதேவி நாச்சியார்னு திருநாமம். தியுதிமதின்னு ஒரு திருநாமம். அப்ப பூமி பிராட்டியார் ராமானுஜருடைய திருத்தாயார். ராமானுஜருடைய திருத்தகவனார் ஆசூரி கேசவ பெருமாள், கேசவாச்சாரிய சுவாமி. அவன் ரெண்டு பேரும் திருவல்லிக்கேணிக்கு போனான். பார்த்தசாரதி பெருமாளை சேவிச்சான்.
புத்திரகாமேஷ்டி யாகத்தை பண்ணினான். இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு. சாதாரணமா பகவானிடத்துல நாம எதையும் கேட்கவே கூடாது. ராமானுஜ சித்தாந்தத்திலே எம்பெருமானார் தரிசனத்திலே நமக்கு என்ன சொல்லப்படுகிறதுனால் எதையும் நாம பகவானிடத்துல கேட்கக்கூடாது. ஒருத்தர் வந்து கேட்டார், சுவாமி அந்த ராமானுஜ சம்பிரதாயத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நமக்கெல்லாம் சொன்ன ராமானுஜரே அவ அப்பா அம்மா பிரார்த்திச்சு தான் பிறந்திருக்கார். அவ அப்பா அம்மா புத்திரகாமேஷ்டியாகவே பண்ணிருக்கா. இன்னைக்கு நாம எல்லாம் போய் புத்திரகாமேஷ்டியாகமா பண்ணிட்டு இருக்கோம். குழந்தை வேணும்னு ஆசைப்படுறவா புத்திரகாமேஷ்டியாகமா பண்றா. அதிகபட்சம் ஒரு விளக்கேற்றுவோம், ஒரு 2 ஊதுவத்தியை காண்பிச்சுட்டு இதுக்கே பெருமாள் பண்ணிடுவார்னு நம்புறோம். அவர் பண்ணிட்டு இருக்கார், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவர் இதுக்காக பண்ணினார்னு நாம நினைச்சா தான் தப்பு. நான் ஏற்றின கற்பூரமோ இல்ல நான் ஏற்றி வைத்த விளக்கோ இந்த 2 ஊதுவத்தையும் வேலை செய்யறதுன்னு நினைக்கிறோம் பாருங்க. பெருமாள் கல் அடிச்சுக்கிறார், வேலை நான் செய்யறேன், இவன் ஊதுவத்தையும் கற்பூரமோ வேலை செஞ்சதுன்னு நினைச்சுட்டு இருக்கான் பாருங்க அப்படின்னு அவர் நினைத்துக் கொள்ளுகிறார். அப்ப எம்பெருமானாருடைய அவதாரமே கூட புத்திரகாமேஷ்டியாகம் பண்ணித்தான் அவர் திருவவதரித்திருக்கிறார்னால் சுவாமி எல்லாம் அவரே கேட்டுத்தான் பிறந்திருக்கிறார். நாம கேட்டா என்ன தப்புனால் அவரை தான் கேட்டு பெத்தாச்சே, நமக்காகத்தான் கேட்டு இருக்கிறார். அவர் தனக்குன்னு கேட்டு பெத்தாரா? உலகம் வாழ்வதற்காக ஒரு பிள்ளையை அவர் வேண்டினார். ஏதோ தன்னை இறுதி காலத்துல நன்னா பார்த்துக்கணும் அந்த மாதிரிலாம் சரித்திரமே இல்லையே. அப்பா அம்மாவை நன்னா பார்த்துக்கிறதுக்கு பிள்ளை வேணும்னு அவ ஆசைப்பட்டிருந்தா தப்பு. வியாசருக்கு கூட பிள்ளை பிறந்தார், சுகாச்சாரியர்னு பேரு. அம்மா வயத்துல இருக்கார் சுகாச்சாரியர். 7-8 மாசம் ஆச்சு. அந்த குழந்தை உள்ளே இருந்து அப்படி மெதுவா உதைக்கும் இல்லையோ, குழந்தை கூட்டு எல்லாரையும் காட்டுவாடு இல்லையோ அந்த தாயை பாருங்க, குழந்தை உள்ளே இருந்து உதைக்கிறது. அந்த அம்மா நல்லா தூங்கி போயிருக்கா. இது உள்ளேருந்து என்ன விளையாடிட்டு இருக்க, ஃபுட்பால் மேட்ச் விளையாடுற போல உதைக்கிறது. வியாசர் அப்படி வந்தார், பார்த்தார், அந்த வயத்தை பார்த்தார். அவருக்கு தெரிஞ்சு கொடுத்து உள்ளுக்குள்ள குழந்தை இருக்கு, அது வெளியில வரத்துக்கு எத்தனிக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டார். மெதுவா கிட்ட போய் பேசினார். குழந்தாய், என் மகனே, என் பிள்ளாய், அவசரப்படாதே, இன்னும் 1-2 மாதங்கள் தான் நீ வெளியில வந்துவிடலாம். இல்ல இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு அந்த குழந்தை உள்ளே இருந்து மறுவார்த்தை சொல்லித்து. இவருக்கு அவ்வளவு சந்தோஷம், பயத்தில இருந்தே குழந்தை பேசுறது. என்ன பயம்? குழந்தாய், என் மகனே, பயப்படாதே, இன்னும் 2 மாசம் தான் நீ வந்துவிடலாம். அந்த குழந்தை சொல்றது, நான் வெளில வரதை பத்தியோ இங்க இருக்கிறத பத்தியோ பயம் இல்லை எனக்கு. இப்பவே மகனே மகனேன்னு சொல்லி தலையிலே ஒரு பந்தத்துல என்ன அடக்க பார்க்கிறீரே, வெளியில வந்துட்டா இன்னும் எத்தனை மோகம் உமக்கு பிடிக்குமோன்னு நினைச்சா பயமா இருக்குன்னு. வயத்துல இருக்கிறச்சேவே என் மகன்கிற அபிமானம் வந்துடுறதுன்னு சொன்னால் இன்னும் வெளியில வந்துடுத்துனா இப்ப கேட்கணுமா? அப்போ என் பிள்ளை, என் பெண், என் குழந்தைன்னு நாம சொல்லத்தானே போகிறோம். அந்த குழந்தை சொல்லித்தான், நான் பெரிய லட்சியங்களோட வந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி அப்பா, பிள்ளை, குடும்பம், பந்தம், பாசம் இதுல எல்லாம் என்னை போட்டு சிக்க வச்சுடாதையும். இதுல வேடிக்கை என்னன்னா, இதெல்லாம் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, இதிகாசங்கள்ல சொல்லப்பட்டிருக்குன்னா பாருங்க, சிரித்த முகத்தோட எல்லாம் கேட்போம். நம்ம வீட்டு குழந்தை அது போல இருக்குன்னு சொல்லிட்டா அதை விட பெரிய வேதனையே இல்லைன்னு விடுவோம். இப்படி கூட இருப்பாடா சுவாமி, ஒருத்தரோடையும் பேச மாட்டேங்கிறான், அப்பாவா, அம்மாவா, அக்காவா, தங்கையா, தம்பியா, அண்ணாவா, யாரோடும் ஒன்றும் கிடையாது, இப்படி கூட இருப்பாடா அப்படின்னு நாம சொல்லிடுவோம். அதுவே நமக்கு ஒரு குறையா தெரிஞ்சுவிடும். குறை நம்ம கிட்ட தான் இருக்குங்கிறது நம்ம கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அது இருக்கிறதுலயே பெரிய குறை. குறை நம்ம கிட்ட இருக்கு, அது ஒரு குறை. குறை நம்ம கிட்ட இருக்குன்னு தெரியாத இருக்கிறது அது இன்னமும் பெரிய குறை. அது தெரியாம இருக்கிறத காட்டிலும் ஒரு பெரிய குறையே கிடையாது. அறிவில்லைங்கிறது குறை இல்லை, அறிவில்லைன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையோ, அதுவும் தெரியலன்னா அது எவ்வளவு பெரிய குறை. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அப்ப சுகாச்சாரியர் அப்படித்தான் சொன்னார், நான் வெளியில வரதுக்கு பயப்படுறேன் இப்போ, ஏன்னா இந்த தலையிலே இந்த பந்தத்திலே நான் அகப்பட்டுக் கொள்ளுவேணும்னு பயமா இருக்கு. அப்ப எம்பெருமானாரை பிரார்த்தித்துத்தான் பெற்றாருங்கிறது நிர்விவாதம், மறுக்கவில்லை. ஆனா நம் நன்மையின் பொருட்டு வேண்டினாருங்கிறதுனாலே அதனாலதான் அடியும் கூட பல பேருக்கு சொல்றது உண்டு, நீங்க பெருமாள் இடத்துல போயிட்டு எங்களுக்கு பணங்காசு எல்லாம் கொடுன்னு கேட்டா தப்பு தான், அப்படி கேட்கக்கூடாது. ஆனா கேட்கறதுக்கு வேற வழி இருக்கு. எப்படி கேட்கணும் அப்படின்னா, சுவாமி பாகவதாடெல்லாம் நான் ஆராதிக்கணும்னு சொன்னால், பூசிக்கணும்னு சொன்னால் அதுக்கு நிறைய பணங்காசு எல்லாம் வேண்டாமா? எங்க ஆச்சாரிய சுவாமி வந்தார்னா அவர் உட்கார்த்தி வைத்து வண்டியில நான் எல்லா இடமும் அழைச்சிட்டு போக வேண்டாமா? அதுக்குத்தான் கார் வேணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி வரும்போ பகவான் இதெல்லாம் கேட்க மாட்டார். ஆச்சாரியன் சுவாமி வருஷம் பூரா வரப்போறாரா, என்னைக்காவது ஒரு நாள் தானே வராருல கேட்க மாட்டார். அவர் பாப்பார், ஆச்சாரிய சுவாமி அழிச்சின் போகணும் தானே கார் கேட்கறான், கொடுத்துடுவோம். ஆச்சாரியன் எப்ப எழுறாருன்னு அப்புறம் காரை கொடுத்த அப்புறம் கேட்டாருன்னா அவர் 3-4 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார், ஒரே நாள் வருவார். அப்ப மீதி போதெல்லாம் அந்த காரு நான் தான் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிடலாம். ஐயோ நீ அவருக்கு அந்த ஒரு நாளாவது சரியா பண்ணிட்டு இருக்கியா, பண்ணிட்டு இருக்கேன்னா போறோங்கிறார் பெருமாள். பரவாயில்ல, அதையாவது பண்ணிட்டு இருக்கியோ இல்லையோ, அது போதும். அப்போ நாமெல்லாம் எப்படி பிரார்த்திச்சுக்கணும்னா, இப்போ எனக்காக நீங்க வேண்டிக்கோங்க, உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன், முடிஞ்சு போச்சு. அப்போ நான் எனக்குன்னு போய் கேட்டா தானே தப்பு. இவாளெல்லாம் சௌக்கியமா வச்சுடு, தப்பே இல்லை. அவனை சௌக்கியமா வச்சுட்டு நீங்க எனக்காக கேட்டுக்கலாம், தப்பே கிடையாது. இப்படி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் சௌக்கியமா முடிஞ்சு போச்சு. பெருமாள் பாப்பார், ஆஹா தனக்குன்னு யார் பிறக்கிறோம்னால், எம்பெருமானாருக்கு என்ன ஏத்தம்னால், சேஷோவா சைன்யநாதோவா ஸ்ரீபதி நிவேதி சாத்விகைஹி விதர்க்கியாய மகாபிராஜ்ஞைஹி பாஷ்யக்காராய மங்களம். அவரை பார்க்கிறவாள்லாம் என்ன சொல்றா, இவர் ஆதிசேஷனேவோ
இவர் சாட்சாத்து திருமகள் கேள்வனான பகவானேவோ, இவர் சேனாநாதரான விஸ்வக்சேனரே அவதரித்திருக்கிறாரோ, ஆதிசேஷன் பிறந்திருக்கிறாரோ, பூதூரில் வந்துதித்த புண்ணியனோ, பூங்கமிழும் தாதாறு மகிழ்மாறவன் தானிவனோ, தூதூர வந்த நெடுமாலோ, மணவாள மாமுனிவன் எந்த இவர் மூவரிலும் யார் என்ன ஆயி ஜனன்யாச்சாரிய சுவாமி மணவாள மாமுனிகளை சேவிச்சுட்டு இவர் சாட்சாத்து ராமானுஷரா, சாட்சாத்து கண்ணனா, இல்ல நம்மாழ்வாரே பிறந்திருக்கிறாரா அப்படின்னு எல்லாம் உல்லேகித்தாரோ இல்லையோ, அத போல எம்பெருமானார் சாட்சாத்து கீதாச்சாரியனான பார்த்தசாரதி பெருமாளுடைய அவதாரம். பார்த்தசாரதி பெருமாள் தான் கருடத்வஜர், அவர் தான் பெருமாள். அப்ப ராமானுஷர் கருடத்வஜர்னு தேறுகிறது என்ன பார்த்தசாரதி பெருமாளுடைய அவதாரமாக இருக்கிறபடியினாலே அவர் கருடனை சிந்தித்தார். திரும்ப உங்களுக்கு நினைவூட்டுறேன், கருட மந்திரம் ரொம்ப வசந்த மந்திரம். மந்திரத்தை சொல்லி நாம சில பேருடைய விஷ முறிவை ஏற்படுத்தணும்னு சொன்னால் நம்மை கருடனாக எண்ணிக்கொண்டு கருடத்வஜனை சிந்திக்கணும்னு சொன்னேன். இது கீழே பார்த்த விஷயம். இப்ப ராமானுஜர் தான் கருடத்வஜர்னு சொல்லிட்டேன். இப்போ அவர் தான் பார்த்தசாரதி பெருமாள் அவதாரம். அவர் என்ன பண்ணார்? கருடனை சிந்தித்தார். யாரு கருடன்? எம்பாரை சிந்தித்தார். எம்பாரை சிந்தித்து அவர் என்ன பண்ணினார்? கூரத்தாழ்வானுக்கு திருக்குமாரர்கள் அவதரித்தார்கள். திரு அரவணை அந்த பிரசாதத்தினுடைய மகிமையினாலே 2 திருக்குமாரர்கள் திருவவதரித்தார்கள். ஸ்ரீ பராசர பட்டர், வேதவியாச பட்டர் என்கிற 2 திருக்குமாரர்களை அவர் ஈன்றெடுத்தார். ராமானுஜருடைய சரித்திரத்துல நீங்க பாருங்க, பல்லாயிரக்கணக்கான சீடர்கள், எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சு, எல்லாருக்கும் குழந்தைகள்லாம் பிறந்தது. அந்த குழந்தைகளை நேரிலே சென்று அனுகிரகிப்பதற்கு அந்த சீடருடைய இல்லத்திற்கே ராமானுஜர் எழுந்தருளினாருங்கிற நிகழ்வு இருக்கிறது. அது ஒரே ஒரு இடத்துல தான் நம்மளால பார்க்கவே முடியும். கூரத்தாழ்வானுக்கு திருக்குமாரர்கள் அவதரித்தார்கள்னு தெரிஞ்சவுடனே நேரே அவருடைய திருமாளிகைக்கு சென்று அந்த குழந்தைகளை அனுகிரகித்திருக்கிறார். இப்ப உங்க மனத்திரையில காட்சியை இப்படி கொண்டு வாங்கும். சீடர்களோட ராமானுஜர் கூரேஷருடைய திருமாளிகைக்கு எழுந்தருளினார். வாசல்ல பெரிய பெரிய திண்ணைகள்லாம் அந்த நாள்ல இருக்கும், திண்ணைகள்லாம் உண்டு. அந்த திண்ணைகள்ல போய் அமர்ந்துட்டார். உள்ளே அந்த குழந்தைகளை வெளியிலே எழுந்தருள பண்ணி கொண்டு வர வேண்டும், எடுத்துக்கொண்டு வர வேண்டும். யாரை நியமித்தார்? பக்கத்துல இருக்கிற எம்பார கூப்பிடுறார். நீர் போய் அந்த குழந்தைகளை உள்ளிருந்து எடுத்துக்கொண்டு வர வேண்டியது. உடனே அவர் போனார். இந்த 2 கைகளிலும் 2 குழந்தைகளையும் தாங்கிக் கொண்டு அவர் வெளியிலே வருகிறார். எம்பெருமானார் கேட்ட முதற் கேள்வி என்ன தெரியுமா? குழந்தைகளிடம் துவயம் பரிமளிக்கிறதே என் செய்தீர்னு கேட்டார். துவய மந்திரத்தோட வாசனை என்னன்னா வருது குழந்தைகளிடத்திலே. அந்த மந்திரத்தை சொல்லி காப்பிட்டதாக தெரிகிறது, செய்ததுண்டா அப்படின்னு கேட்டிருக்கார். என் செய்தீர்னு கேட்டார். அதற்கு அவர் பதில் சொல்லியிருக்கார், வெளியில இத்தனை வெள்ளம் பேர்கள் நிற்கிறோம், குழந்தைகளை வாசல்ல அழைச்சின்னு வந்து காட்ட போறேன், எனக்கு என்னமோ மனம் பதைத்தது. உள்ளுக்குள்ள போகும்போது கண்ணெச்சில் பட்டுடுமோன்னு பயமா இருந்தது. அதனால வெளியில கொண்டு வரத்துக்கு முன்னமேயே குழந்தைகளுக்கு காப்பாக ரட்சையாக துவய மந்திரத்தை சொல்லி நீர் சொன்னா போல, நீர் சொன்னது சரிதான் சுவாமி, துவய மந்திரத்தோட வாசனை வருதுன்னு சொல்லிடுத்தே, அந்த துவய மந்திரத்தை தான் சொல்லி கூப்பிட்டு கொண்டு வந்தேன், இந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்தேன், எடுத்துக்கொண்டு வந்தேன் அப்படின்னு அவர் பதில் இருந்தார். இங்க தேசிகன் இந்த ஸ்லோகத்துல எம்பெருமானார் என்ன சொல்லியிருக்கார்? சன்மந்திர வித்துன்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மந்திரங்களை நன்கு அறிந்தவர், நல்ல மந்திரங்களை, உயர்ந்த மந்திரங்களை நன்கு அறிந்தவர். அதனாலதான் கண்டுபிடிச்சிட்டார். குழந்தைகளிடத்துல துவய மந்திரத்தோட வாசனை வருதுன்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் மந்திரங்கள்ல தேர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையோ, அதனாலதான் கண்டுபிடிச்சுட்டார். இந்த ஐதிஹ்யத்தை மனசுல வச்சுண்டுதான் எதிராஜ சப்தத்திலே இந்த ஸ்லோகத்தையே வேதாந்த தேசிகன் அருளி செய்தார் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. என்ன சுவாரஸ்யம்ங்கிறத மேல விண்ணப்பிக்கிறேன். விஷத்தை முறிப்பவர்கள் தங்களை கருடனாக எண்ணிக்கொண்டு விஷ்ணுவை தியானிக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஆனா இப்ப ஒரு ஐதிஹ்யம் பார்த்தோம் பாருங்க, எம்பெருமானாருடைய ஐதிஹ்யம். அந்த 2 குழந்தைகளை எம்பார் எழுந்துருள பண்ணி கொண்டு வந்தார்னு சொன்னேனே, அதுல கருடத்வஜனாகிற விஷ்ணுவின் அவதாரமான உடையவர் அவர் தான் கருடத்வஜன் பெருமாள். உங்களுக்கு நினைவில் இருக்கணும், திரும்பவும் சொல்றேன். மந்திரத்தை சொல்றவன் தன்னை கருடனா நினைச்சுக்கணும், மந்திரத்தை சொல்லணும். காப்பாத்துறது கருடத்வஜனாகிற பெருமாள் தான் காப்பாற்றுவார். இது மந்திர சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். இங்க நடந்த விஷயம் என்ன? பெருமாள் கருடத்வஜன், அவர் தான் ராமானுஜரா பிறந்திருக்கார். கீதாச்சாரியன் வெங்கடகிருஷ்ணன் அந்த பார்சார்த்தி பெருமாள் தான் ராமானுஜரா அவதரிச்சிருக்கார். கருடனை உள்ள அனுப்பிச்சார், எம்பார் அனுப்பிச்சார், நீர் போய் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு வர வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப கருடத்வஜனாம் விஷ்ணுவின் அவதாரமான உடையவர் கருடனாகிற எம்பாரை தியானித்தார், எம்பாரை நினைச்சிருந்தார். அந்த கருடனை பக்கத்துல கூப்பிட்டார், எம்பாரை இப்படி வாரும் அப்படின்னு அழைத்தார். அவரை கொண்டு கூரேஷ புத்திரர்களை, கூரேஷரான கூரத்தாழ்வான் திருக்குமாரர்களை சம்சார சர்ப்பம் தீண்டக்கூடாதுங்கிறதுக்காக, அந்த விஷத்தை முறிப்பதற்காக அவர் ரட்சித்தார், கருடனை கொண்டு ரட்சித்தார். மந்திரத்தை சொல்லி விஷமுறிவை செய்கிறவர்கள் தங்களை கருடனாக எண்ணிக்கொண்டு கருட மந்திரத்தை சொன்னா கருடத்வஜன் காப்பாத்துவான்
இங்க நடந்தது கருடத்வஜன் கருடனை நினைச்சிருந்தார், எம்பார நினைச்சிருந்தார். அந்த எம்பார் அந்த குழந்தைகளை எழுந்துருள பண்ணி கொண்டு வந்தார். அவர் துவய மந்திரத்தை சொல்லி அந்த குழந்தைகளை காப்பாற்றி இருக்கிறார். எம்பெருமானாருக்கு என்ன பெருமைன்னு சொன்னால், பிற மதங்களாகிற சேற்றில் அழுந்தி கிடக்கிற பகவானையே காப்பாற்றியவர். இதையும் வேதாந்த தேசிகன் தான் அருளி செய்கிறார். ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். ஏன்னா குதிருஷ்டிகள் பல பேர் வேதத்திற்கு அவப்பொருள் சொல்லுகிறவர்கள் எல்லாம் அந்த அவப்பொருள்களாகிற சேற்றிலே பகவானை நல்லா அமிழ பண்ணி விட்டார்கள். தத்தளிக்கிறாராம் பெருமாள். யாராவது காப்பாற்ற மாட்டாளா? ஆவாரார் துணைன்னு பெருமான் தத்தளிக்கிறான். அந்த பெருமானை காப்பாற்றிய பெருமை யாருக்கு உண்டுனால் எம்பெருமானாருக்குத்தான் உண்டு. கர கிரக விசக்ஷணோ ஜெயதி லக்ஷ்மணோயம் முனிஹி என்று சாதிக்கிறார் வேதாந்த தேசிகன். அப்ப எம்பெருமானை காப்பாற்றுகிற எம்பெருமானாரையே விந்தியமலை தொடர் காடுகளில் இருந்து ரட்சித்தவர் எம்பார். கூரேஷ புத்திரர்களுக்கும் துவய மந்திரத்தை சொல்லி காப்பிட்டு அந்த குழந்தைகளை காப்பாற்றியவர் கருடாம்ச பூதரான எம்பார். இன்னொன்னு பாருங்க, வீரசுந்தரன் ஒரு ராஜா. அந்த வீரசுந்தரனுடைய தொந்தரவிற்கு ஒரு பெண் பிள்ளை ஆளானாள். இது ரொம்ப சுவையான சரித்திரம். ஒரு பெண் பிள்ளை ஆளானாள். அந்த பெண் பிள்ளை தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு நேர ராமானுஷர் மடத்துக்கு வந்துட்டா. இங்குதான் புகழ், இங்க இருக்கிறவா தான் என்னை காப்பாற்றணும்னு கையை கூப்பிட்டு வந்துட்டா. எம்பார் அந்த பெண்ணிற்கு அபயம் கொடுத்தார். அப்ப ராமானுஜர் என்ன தெரியுமா சொன்னார் எம்பார் இடத்துல? நமக்கு என்னத்துக்கு பொல்லாப்புன்னார். இது அந்த வீரசுந்தரனுக்கும் இந்த பெண்ணுக்கும் இருக்கிற ஏதோ பிளக்கு. நாம இவளை அரவணைத்தோம் ரட்சித்தோம்னு சொன்னால் அவனுக்கு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால இவளை நீங்கள் வெளியிலே விட்டு விடுங்கோள். அப்ப அழகா சொல்லியிருக்காரு எம்பார், அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது. சரணம் என்று வந்தவளை ரட்சித்தால் அந்த தர்மமே நம்மை காக்குங்கிறார். இங்கேயும் ஒரு கேள்வி இருக்கு, எம்பெருமானார் அப்படி சொல்லலாமா? அவர் எல்லாம் அறிந்தவராய்த்தேனால் ஸ்ரீராமாயணத்துல பாருங்க, ராட்சசர்களை எல்லாம் நான் முடிப்பேன்னு சக்கரவர்த்தி திருமகன் மகர்ஷிகளுக்கு வாக்குறுதி கொடுத்த உடனே அப்ப சீதா பிராட்டி பக்கத்துல என்ன தெரியுமா கேட்கிறா? நமக்கும் ராட்சசர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ என்னத்துக்கு தேவையில்லாத வாய விடுறேன்னு கேட்டா. நமக்கு ராட்சசர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? முனிவர்களுக்கு ராட்சசர்களுக்கும் பிரச்சனைனா ஏதாவது பண்ணிக்கலாம். நாம என்னத்துக்கு இல்லாத பொல்லாப்பை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும்? இதை ஏன் கேட்டா தெரியுமா? இவர் உறுதியா இருக்காரா இல்லையான்னு தெரியலும். இப்ப நம்மளே யாராவது ஒருத்தர் ஆத்துக்கு வந்துட்டு போங்கன்னா அதெல்லாம் வரமாட்டோம், எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோமா? கூப்பிடுறவர் ஃபார்மாலிட்டிக்கே கூப்பிட்டு இருந்தாலும் நாமளும் ஃபார்மாலிட்டிக்கு வரேன்னு தானே சொல்லுவோம், மாட்டேன்னு சொல்ல போறோமா? கூப்பிட்டவருக்கும் தெரியும் நம்ம ஃபார்மாலிட்டி கூப்பிடுறோம், வரேன்னு சொன்னா எனக்கும் தெரியும், நம்மளும் ஃபார்மாலிட்டிக்கு தான் சொல்லியிருக்கோங்கிறது நமக்கும் தெரிஞ்சுடும். அதனால நம்ம கூப்பிடுறச்சேவே நான் அப்படிலாம் சொல்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, அதெல்லாம் வரத்துக்கு இஷ்டம் இல்லை சுவாமி அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இப்போ அதை போல மகர்ஷிகள் காப்பாத்துன்னு கேட்ட உடனே எல்லாம் பண்ணிக்கலாம் சுவாமி நான் பாத்துக்கிறேன்னு ராமன் வாய் வார்த்தைக்கு சொன்னானா இல்ல நிஜமாவே சொல்லியிருக்காரான்னு தெரிஞ்சுக்கணும்னு பிராட்டிக்கு ஆசை. அதனால பிராட்டி என்ன சொல்லிட்டா? ராட்சசர்களுக்கு நமக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லையே, நீ என்னத்துக்கு வலிய போய் அந்த வம்பை தேடி பிடித்து விலைக்கு வாங்குகிறாய்? அதுக்கு பெருமாள் வார்த்தை சொன்னார் பாருங்க, நான் உன்னையும் லக்ஷ்மணனையும் என் உசுரையும் கூட விடுறதுக்கு தயாரா இருக்கேன். கொடுத்த வாக்குறுதியை நான் விடவே மாட்டேன், ராட்சசர்களை தொலைக்காமல் விட மாட்டேன்னார். உள்ளுக்குள்ள அப்பாடானா பிராட்டி, இந்த பதில உங்ககிட்ட வாங்கணும்னு தான் நான் அப்படி பேசினேன், சரியான பதில நீ சொல்லிட்ட. அதை போலத்தான் எம்பார கொண்டு எம்பெருமானார் சரணம்னு வந்தவாளை காப்பாற்றணுங்கிற சித்தாந்தத்தை வெளியுலகிற்கு அறிவிக்க திருவுள்ளம் பத்தினார். அதனால அவர் என்ன சொல்லிட்டார்? அப்படித்தான் கொள்ளணும், இல்லைன்னா எம்பெருமானார் சரணாகதி தர்மத்தை உலகெங்கும் பறைசாற்றியவர். அவர் போய் சரணம்னு வந்தவளை அவளை விட்டுடும், நமக்கு என்னத்துக்கு வீரசுந்தரனோட பிரச்சனைன்னு கேட்டிருப்பாரானால் எம்பார் சொன்ன பதில் உலகத்துக்கு தெரியணும் இல்லையோ? அவர் சொன்னார், இல்லை இல்லை, அவளை காப்பாத்தினா அந்த தர்மமே நம்மளை காப்பாத்திடும், ஒன்னும் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த தர்மம் என்று சொன்னது சாட்சாத் தர்மமாகிற பகவான், அவர் காப்பாற்றுவார். ஏன்னா ஒன்னொன்னு ரொம்ப தெளிவா நாம சொல்லணும், தெளிவா நாம புரிஞ்சுக்கணும். பகவானை தவிர ஏதோ ஒன்று மற்றொரு உபாயம் நம்மை காக்கிறதுங்கிற எண்ணம் நமக்கு அறவே கூடவே கூடாது. பகவானை தவிர ஈஸ்வரனை ஒழிய ரக்ஷகர் அல்லர் என்னுமிடம் பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம். பிள்ளலோகாச்சாரியர் முடிச்சுட்டார். பகவானை தவிர வேறு எதுவும் வேறு யாரும் நமக்கு ரட்சகர்களாக ஆக மாட்டார்கள். பெரிய டாக்டர் கொண்டு போய் காட்டுறா, அவர் கடைசியில் என்ன சொல்றாரு? வேண்டிக்க வேண்டிய தெய்வங்கள்லாம் வேண்டிக்கோங்க. சுவாமி நீர் லண்டன் போய் படிச்சுட்டு வந்ததா சொன்னாலே, ஆமா படிச்சிருக்கேன். ஆஸ்திரேலியாலாம் பெரிய டாக்டர் நீர் தான் சொன்னாலே, ஆமா ஆஸ்திரேலியால எனக்கு தான் பெரிய டாக்டர்னு பட்டம் கொடுத்துருக்கா. அமெரிக்கால கூட நமக்கு கிளினிக் எல்லாம் இருக்காமே, ஆமா இருக்கு. இந்த பேஷண்ட்டை காப்பாற்றணும், இல்ல அவரை வேண்டிக்கோங்கிறார். இத்தனையும் கேட்டப்பறம் கடைசியில் அவர் அவரை வேண்டிக்கோங்கிறார் பாருங்க. ஏன்னா மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணன் அவர் தான் நம்மை காக்க தகுந்தவர். அதனால தர்மம் காப்பாத்தோம்னா பகவான் தான் தர்மம், அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எம்பாறு சொல்லியிருக்கார். அதனால இப்ப வரிசையா பார்த்துட்டு வந்தா விந்தியமலை காட்டிலிருந்து எம்பெருமானாரை காப்பாத்தினதா இருக்கட்டும்,
கூரேஷருடைய புத்திரர்களுக்கு துவய மந்திரத்தை சொல்லி அந்த குழந்தைகளுக்கு காப்பிட்டு அந்த குழந்தைகளை காப்பாற்றிய பெருமையாகட்டும். அதனால தான் எம்பெருமானார் என்ன பண்ணிவிட்டார், இந்த குழந்தைகள் பிறந்த உடனேயே ரட்சணத்திற்கு உறுப்பாக துவய மந்திரத்தை சொல்லி காப்பிட்டபடியாலே இந்த குழந்தைகளுக்கு நீரே ஆச்சாரியராக இருக்க கடவது அப்படின்னு அனுகிரகத்தை பண்ணிவிட்டார். அதனால தான் ஓரான் வழி குரு பரம்பரையிலே எம்பெருமானாருக்கு அடுத்தது எம்பாருடைய திருநாமத்தை நாம் சொல்லி வருகிறோம். இதுக்கு மேலே பாம்பின் வாயில் தைத்திருந்த முள்ளை அகற்றி அந்த ஜீவனுக்கு இறங்கியதாகட்டும். இது திருப்பதியில நடந்த விஷயம். இப்போ ஒரு 15 நிமிஷம் மேல ஹனுமானுக்கும் எம்பாருக்கும் இருக்கிற ஒத்துமைகளை எல்லாம் சொன்னேன்னா இந்த விஷயமும் அதிலே வந்துவிடும். பாம்பின் வாயிலே தைக்கப்பட்டிருந்த முள் இருக்கிறதே, அதை அகற்றியவருங்கிற ஏத்தம். ஆங்கிலத்துல சாதாரணமா ஒரு பழமொழி உண்டு. ஒரு மரம் இருக்கிறதுனால் a tree is known by its shadow. ஒரு மரத்தினுடைய பெருமை அது எப்படிப்பட்டதுன்னு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னால் அது தருகின்ற நிழலை கொண்டு மரத்தினுடைய பெருமையை தெரிந்து கொள்ளலாம். ஏதோ ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ ஒன்று பார்த்தேன் ஒரு சமயம், ஒரு பெரிய மரம், அந்த மரத்தின் கீழே பெரிய வகுப்பு இயங்குகிறது. அந்த நிழல்லையே, அந்த நாள்லாம் ஸ்கூல் எல்லாம் அப்படித்தானே இருக்கும், ஒரு வகுப்பு ஒரு மரத்தின் கீழே தான் வச்சிருப்பா. பெரிய மரம், அது தருகின்ற நிழலின் கீழேயே வகுப்பறைகளாக இயங்கும். அந்த மாதிரி பெரிய நிழலை கொடுக்கிற மரம் எல்லாம் உண்டு இல்லையோ. எம்பெருமானார் தான் கற்பகத்தரு, காமதேனுன்னு அவரை பார்த்தாச்சு கீழே. இப்போ கற்பகத்தருன்னு பார்க்க வேண்டாமா? அந்த கற்பகத்தரு, அந்த மரம் இருக்கிறதே, அது எதனாலே பெருமை பெற்று விளங்குகிறதுனால் அதனுடைய நிழலான எம்பாராலே பெருமை பெற்று விளங்குகிறது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த ஷேடோ இருக்கு பாருங்க, நிழல் இருக்கே, அது எதை ஃபாலோ பண்ணும்னால், அது ஆங்கிலத்தில் எப்படி தெரியுமா சொல்ற, தி ஷேடோ ஃபாலோஸ் ட்ரூத்துங்கிறா. அது உண்மையை, நிழலைத்தான், நிழல் உண்மையை பின்தொடரும். நம்ம நடந்து போனா பின்னாடியே நிழல் வருதோ இல்லையோ. இங்கே எந்த இல்யூஷனையும், ஒரு மாய தோற்றத்தை நிழல் பின்தொடராது. இதுக்குள்ள ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம் உண்டு. என்னன்னு சொல்றேன், நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் இருக்கே, இது சத்தியத்தையே அவலம்பித்திருக்கிற மார்க்கம்னுவா, உண்மையையே பிடித்து கொண்டிருக்கிற மார்க்கம். ஏன்னா அத்வைதிகள் கிட்ட போனா எல்லாமே பொய்யினுடுவா. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, ஒன்றுதான் உண்மை, மற்றெல்லாம் பொய். நான் பேசுறது போய், நீங்க கேட்கறது போய், எல்லாமே பொய் அப்படின்னு விடுவா. ஒன்னே ஒண்ணுதான் உண்மை. இத்தனை பேர் தெரிகிறாளேன்னா, வேடிக்கையா ஒரு கதை உண்டு, சுருக்கமா சொல்றேன். ஒரு ஆசாமி எங்கோ கடை தெருவுக்கு போனான். அவன் எந்த ஊர்ல இருந்து போனானோ அந்த ஊர்ல கண்ணாடியே கிடையாது, கண்ணாடியே பார்த்தது இல்லை. அவன் நேர போனா ஏதோ ஒரு ஊர்ல ஒரு கண்ணாடியை பார்த்தான். இவன் மூஞ்சி தெரிஞ்சிருக்கு, அது இவன் மூஞ்சினே இவனுக்கு தெரியல, ஏன்னா கண்ணாடி பார்த்ததே இல்லை. பார்த்த உடனே சரி, ஒருத்தர் எதிர்க்க நிற்கிறார், ஒரு சிரிப்பு சிரிச்சா நல்லது தானேன்னு ஒரு சிரிப்பு சிரிச்சா அவரும் சிரிச்சார். இவன் மனசுல நினைச்சு, நான் எவ்வளவு நல்லவர், நாம சிரிச்சா அவரும் சிரிக்கிறார். இந்த மாதிரி மனுஷர் வாழ்க்கையில கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கூட இருந்தா நமக்கு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும், நமக்கு அவர் ஊக்கப்படுத்துறாட்டம் இருப்பார் அப்படின்னு அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு நான் அவரை வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு காண்பிச்சான். எவரே நம்ம எட்டி பார்த்தான், கண்ணாடியே காமிச்சுட்டு இருக்கான். அதுவா, வாங்கிக்கலாம், எவ்வளோ அப்படின்னு. 100 ரூபான்னு. சரி, இந்த வாங்கிக்கோன்னு கொடுத்துட்டான். அவன் அப்படியே பார்த்துட்டு பேசிட்டே போறான். என் வீட்டுக்கு வரியானா இப்படி தலையாட்டிலே கேட்டா அவரும் தலையாட்டுறார். சரி, அப்பா பதிலும் சொல்லியிருக்கார், வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கார். இவரை வைத்துக் கொண்டு, இவரை ஊக்க சக்தியாக கொண்டு வாழ்க்கையிலே உயர்ந்து விட வேண்டியது அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு போயிருக்கான். கல்யாணம் எனக்கு 1 வருஷம் 2 வருஷம் தான் ஆறுதுன்னு வச்சுக்கோங்க, சின்ன பிள்ளை தான். நேரம் அது யாருக்கும், வீட்டில் வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ரகசியமாக ஒரு அறையில கொண்டு போய் அந்த கண்ணாடியை வச்சுட்டான். எப்பப்பெல்லாம் அவன் தளர்வுத்து இருக்கிறானோ, மனம் சோர்வடைந்து இருக்கிறதோ, அப்பெல்லாம் உள்ள போய் கொஞ்ச நாள் பேசிட்டு வருவான். கொஞ்ச நாள் போய் அந்த கண்ணாடியை பார்த்து பேசிட்டு வந்தா, அவன் யாரோ எதிரில இருந்து பேசுறா அப்படின்னு அவன் அப்படியே நினைச்சுட்டு இருக்கான். இது மனைவிக்கு ஒரு சந்தேகத்தை கொடுத்தது. என்னன்னு தெரியல, தனியா போய் என்னமோ உள்ள போச்சே, கொஞ்சம் வாட்டமா போறார், வெளியில வரச்சே சந்தோஷமா வரார். என்னன்னு தெரியல. அந்த ஊர்ல யாரும் கண்ணாடி பார்த்ததில்லைங்கிறத நினைவுல வச்சுக்கோங்க, அப்பதான் கதையினுடைய சுவாரஸ்யமே புரியும். அவ பார்த்தா என்னன்னு தெரியலையேன்னா, அவன் இல்லாத போது ஒரு சமயம் உள்ளுக்குள்ள போய் பார்த்தா ஒரு அழகான யுவதி, இளமங்கை அதிலே தெரிகிறாள். இவ தானே தெரியவா. இவ கண்ணாடியை பார்த்தா அந்த பெண் அதிலே தெரிந்தாள். அவன் என்ன நினைச்சுட்டா, எனக்கு போட்டியா ஒருத்திய கூட்டுன்னு வந்து வீட்லயே இவன் குடும்பம் நடத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி அநியாயம் உண்டா? இப்படி நான் இருக்கும்போது இன்னொருத்தி அழைச்சின்னு வந்திருக்காருன்னு கோபம். உடனே போய் மாமியார்கிட்ட போய் சொன்னா, நல்ல பிள்ளைன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுங்களேன், உங்க பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க அப்படின்னு. உடனே இரு நான் பாக்குறேன் அப்படின்ட்டு அவ உள்ள போய் பார்த்தா, சுமார் 60-65 வயது மதிக்கத்தக்க பெண்மணி தெரிந்தாள். இவளுக்கு அந்த வயசானது மாமியாருக்கு, இவ தான் தெரிஞ்சிருக்கா. நீங்களா இவ கேட்டா, அதுவும் அதே மாதிரி பண்றது பாருங்க அப்படின்னு தலையாட்டிலே கேட்டா, தலையாட்டிலே ஆமான்றா போல இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. நேர வந்தா, ஐயோ ஏதோ ஆதரவற்ற ஒரு பெண்மணி போல் இருக்கு, என் பிள்ளை என்ன அவ்வளவு ரசனை கட்டவனா, இப்படி ஒரு பெரிய பழிய போட்டுட்டியா, 65 வயசு பாட்டி என்ன அவன் கூட்டு வந்திருக்கான், ஏதோ பாவம் பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு கூட்டு வந்திருக்காரு போல் இருக்கு, அவரை போய் தப்பா பேசிட்டியே, இருங்க நான் போய் பாக்குறேன்னு திரும்ப உள்ள போனா இவ தான் தெரியுறா. திரும்ப வாசல்ல வந்தா, இப்படி ஏமாத்திரீங்களே அம்மாவும் பிள்ளையுமா சேர்ந்து சொல்லிட்டே இருக்கிறச்சே. மாமனார் வந்தார், என்ன காலங்காத்தால சண்டை அவருக்கு எல்லாம் சொல்லப்பட்டது. நான் போய் பாக்குறேன்னு பார்த்தார். அப்படின்னார். அவர் பார்த்துட்டு அவர் வந்துட்டு சொல்றார்,
யாரோ தெரியல அன்னதானத்துக்கு பிள்ளை எவனையோ கூட்டு வந்திருக்கான் போல் இருக்கு, இதுக்கு போய் இத்தனை பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கேளே, அப்ப யார் எப்படி பார்க்கிறாளோ அது அப்படி தெரிகிறது, ஒன்றுதான் அது பலவாறாக தெரிகிறதுங்கிறதுக்கு இந்த கதையை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை போலத்தான் இருக்கிற ஒன்றுதான் பலவாறாக தெரிகிறது, பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, ரெண்டாவதே இல்லை. அந்த கருத்தைத்தான் தேவப்பெருமாள் போட்டு உடைத்தார், சுக்கு நூறாக்கினார், தரிசனம் பேத ஏவச்சேன்னார். ஜீவனுக்கும் பரமனுக்கும் வேறுபாடுங்கிறது இயல்பாகவே உண்டு. ஜீவன் பரமாத்மாவிற்கு அடிமைப்பட்டவன், அவன்தான் தலைவன். நாமசுவாமி எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கேன்னா, இது பல கதைகளை சொல்லுவா. ஒரு கிடங்குல நிறைய நெல்லு கொட்டி வச்சிருந்தா, என்ன ஒருத்தர் அனுப்பிச்சார், அந்த கிடங்குல என்ன இருக்கு போய் பார்த்துட்டு வான்னார். நான் பார்த்துட்டு வந்து ஒரே நெல்லுன்னு, நான் சொன்ன வார்த்தை பாருங்க, ஒரே நெல்லுன்னு. அவர் சொன்னார், அத்தனை பெரிய கிடங்குல ஒரு நெல்லு தான் இருக்காரு. சுவாமி நெல்லு மாத்திரம் தான் இருக்குங்கிறதுக்கு அப்படி சொன்னேன், அதுக்குன்னு ஒரே ஒரு நெல்லு தான் அர்த்தம் உண்டா? அப்ப ஏகமேவாத்விதீயம், ஒன்றுதான் உண்டு, ரெண்டாவதே இல்லைன்னு சொன்னால் ஒப்புயர்வற்றவன்கிறது பொருள். தன்னொப்பார் இல்லப்பன்னு சொல்றோம் இல்லையா? பகவான் எப்படிப்பட்டவன்? அவர் ஒருத்தர் தான் சுவாமி. நீங்க கிரிக்கெட் பாக்குற பசங்கள்லாம் நீங்க கேளுங்க. ஒரு காலத்துல சச்சின் தெண்டுல்கர்னு கொண்டாடிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் விராட் கோலின்னு கொண்டாடிட்டு இருந்தா, இப்ப புதுசு புதுசா வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைகள்லாம் என்ன சொல்லும், அவன் இருக்கான்னா அவன் தாண்டா, வேற யாருமே இல்லைங்கிறான். 11 பேர் இருக்கா அணியில, ஆனா ஒருத்தன் பேரை சொல்லி அவன் தாங்கிற இல்லையோ? அதை போல எண்ணிலாத தேவர்கள் இருந்தாலும் பெருமாளுக்கு இணையாக ஒருத்தரை சொல்ல முடியாது. அதனால ஒண்ணுதான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, அவர் மட்டும்தாங்கிறது அர்த்தமே கிடையாது. நம்முடைய சம்பிரதாயத்திலே எம்பெருமானார் தரிசனத்திலே இப்ப கண்ணை கொஞ்சம் இப்படி இடுக்கி கொண்டு பார்த்தா எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுமோ இல்லையோ, அது கூட உண்மைங்கிறார். கண்ணோ வந்துருத்து ஆகாசத்தை பார்த்தேன் 2 நிலா தெரிஞ்சதுன்னா அது உண்மைங்கிறா. காணல் நீர் உண்மை, அங்கேயும் நீர் இருக்கு, நீருங்கிற தத்துவம் இருக்கு, அது அள்ளி பருகுவதற்கு போதுமானதாக அது இல்லை, கையில எடுத்துக்கொள்ளும்படியா அது இல்லையே தவிர அங்க அந்த தத்துவம் ஒளிந்திருக்கிறது, மறைந்திருக்கிறதுங்கிறார். அதனாலதான் நம்முடைய ஸ்ரீபாஷ்யத்துக்கு என்ன ஏத்தம்னால் சத்தியை காலம்பி பாஷ்யம்னுவா, உண்மையையே பற்றி கொண்டிருக்கிற பாஷ்யம். கீழே ஒரு பிரமாணம் சொன்னேனே, ஆங்கில பிரமாணம் என்ன சொன்னேன், நிழல் உண்மையையே பின்தொடரும்னு பார்த்தோமா? சம்பிரதாயம் உண்மையை பேசுற சம்பிரதாயம், இதுல பொய்யே கிடையாது. ராமானுஜ தரிசனத்துல பொய்யே கிடையாதுன்னால் ராமானுஜரிடத்துல பொய்யே இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் பொய்யில்லாத மணவாள மாமுனி குந்தி வாழி புகழ் வாழி வாழி ஏங்குறோம். ஏன் பொய்யில்லாத மணவாள மாமுனி? சம்பிரதாயத்துல பொய்ங்கிற பேச்சே கிடையாது, எல்லாம் உண்மை. அப்ப எம்பெருமானாரே உண்மைக்கு பிரதீகம், அந்த உண்மைக்கு பிரதீகமாக ஒரு குறியீடாக இருக்கிற எம்பெருமானார் அவரை பின்தொடர்கிறவராக எம்பார் இருக்கிறார். நிழலாகிற எம்பார் உண்மையின் உறைவிடமான உடையவரையே பின்தொடர்வர் என்றபடி. இப்ப ஆரம்பத்துல ஆரம்பிச்ச விஷயம், அதை ஒரு 5 to 10 நிமிஷம் சொல்லிடுறேன். எம்பாருக்கும் திருவடி ஹனுமானுக்கும் இருக்கிற ஒற்றுமைகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஹனுமான் அவர் எப்படிப்பட்டவர்? இதயத்தை திறந்து காண்பித்து சீதாராமர்களையே காட்டியவர். இது அவருக்கு இருக்கிற ஏத்தம். இதயத்தை திறந்து காண்பிச்சா சீதாராமர்கள் தானே தெரிஞ்சா. பற்பமனத்துகள் பைங்கடலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல் நிலா வழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக்கண்ணழகும் காரி சுதன்கடல் சூடிய முடியும் கனநர்ச்சிக முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதான் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. தம்முடைய ஹிருதயத்தில் எப்போதும் எம்பெருமானாருடைய வடிவழகுதான் விளங்குகிறது என்று நெஞ்சை திறந்து காண்பிக்குமா போலே காட்டிய பெருமைக்கு உரியவர். ஹனுமான போல நெஞ்சை திறந்து காட்டியவர். அந்த பெருமை எம்பாருக்குத்தான் உண்டு. இது ஒரு ஒற்றுமையாச்சா? 2வது பாருங்கோ, ஹனுமான் நைஷ்டிக பிரம்மச்சாரி. அந்யத்ர பீஷ்மாத்து காங்கேயாத்து அந்யத்ரச்ச ஹனுமதா. ரொம்ப அழகான ஒரு பிரமாணம் உண்டு. உண்மையில பிரம்மச்சாரின்னு யாரை சொல்ல முடியும்னால் 2 பேரை சொல்லலாங்கிறார். யாரு? முதல்ல பீஷ்மாச்சாரியர், ஹனுமான். இந்த 2 பேரைத்தான் சொல்ல முடியும். பீஷ்மாச்சாரியருக்கு பீஷ்மர்னே அதனால தானே பேரு. தன் தகப்பனார் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அவர் என்ன சொன்னார்? எனக்கு ராஜ்யம் வேண்டான்னார். யாருக்காக? தகப்பனாருக்கு பெண்ணை கேட்டு எவனிடத்துல போயிருக்காரோ அவன் என்ன கேட்டான்? நீ வேண்டாம், ராஜ்யம் வேண்டாம்னு சொல்லிட்டு உனக்கு பிறக்கிற பிள்ளைகள் ராஜ்யம் கேட்பாடுன்னா கல்யாணம் பண்ணிட்டா தானே, நான் கல்யாணமே பண்ணிக்கலேன்னுட்டார். அதனால தான் பீஷ்மருங்கிற பெயரே அவருக்கு ஏற்பட்டது. கோரமான பிரதிஜைகளை பண்ணுகிறவர். இந்த மாதிரி சத்தியத்தை ஒருத்தரும் பண்ணவே முடியாது. தகப்பனார் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தன்னுடைய வாழ்க்கையிலே சகல சுகங்களையும் அவர் இழந்தவர். அடுத்தது ஹனுமான், நைஷ்டிக பிரம்மச்சாரி. அவருக்கு யாரையும் தெரியாது, எந்த பெண்களையும் அறியாதவர், எந்த பெண்ணையும் அறியாதவர்ங்கிற ஏத்தம். எம்பாருக்கு சம்பிரதாயத்தில் அந்த ஏற்றம் உண்டு. அவரை பத்தி ஒரு அடியன்படி எழுதினேன். அவருடைய மனைவியை ஒரு கூட்டத்திலே நிற்க வைத்து விட்டு, இதிலே உங்களுடைய மனைவி யார் என்று சொல்லும்னு சொன்னாலும் அவருக்கு சொல்ல தெரியாது.
அவளை தனியா கூப்பிட்டு நிக்க வச்சு இவளை தெரியுமான்னு கேட்டா தெரியாதுன்னு தான் சொல்ல தெரியும். அந்த அளவுக்குள்ள அவர்களுக்குள்ள அந்யோன்யமே இருந்தது. அவருடைய தாயார் என்ன பண்ணா, நேரமா எம்பெருமானார் இருந்த சொல்லிட்டா, ஒரு சன்னியாசி கிட்ட எந்தெந்த புகார்லாம் போயிருக்குன்னு பாருங்க. அவர் மனைவியோட பேசவே மாட்டேங்கிறார், நீர் போய் சொல்லும். ராமானுஜர் கூப்பிட்டு எத்தனை நயமாக சொல்ல முடியுமோ, நாகரிகமா சொல்ல முடியுமோ அழகா சொல்லிட்டார். இன்று இரவு நீர் மனைவியுடன் தனித்திருக்க வேண்டியது, ஏகாந்தத்திலே இருக்க வேண்டியதுன்னு. அடுத்த நாள் கூப்பிட்டு கேட்கிறார். நேற்றுக்கு சொன்னாருங்கிறது மட்டும் ஆச்சரியம் இல்லை. அடுத்த நாள் நாம் சொன்னபடி தனித்திருந்தீரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் அழகா வார்த்தை சொன்னார், நீர் சொன்ன வார்த்தையை ஃபாலோ பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை, ஆனா நீர் சொன்ன அந்த தனிமை எனக்கு கிடைக்கலன்னார். அந்தர்யாமி பிரகாசித்திருக்க அழிச்சாட்டம் கூடுமோன்னு கேட்டார். அப்ப ஹனுமான போலே இவரும் சிறந்தவருங்கிறது இந்த விஷயத்தாலே தேறுகின்றது. இது இரண்டாவது. மூன்றாவது, ஹனுமான் சுக்ரீவனுக்கு வேண்டப்பட்டவராயிருந்து பிற்பாடு ராமனுக்கு வேண்டப்பட்டவராக ஆனார். எம்பார் பெரிய திருமல நம்பிகளுக்கு வேண்டப்பட்டவராக இருந்து பின்பு ராமானுஜருக்கு வேண்டப்பட்டவராக ஆனார். கருடாம்சரான எம்பார் பெரிய திருமல நம்பிகளுக்கு ஆட்பட்டிருந்து உடையவருக்கு ஆட்பட்டவராக ஆனார். இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற சரித்திரம் தான். அனுச்சாச்சி இவரை ராமானுஜர் பாருங்க, ஒரு வருஷம் காலக்ஷேபம் கேட்டுட்டு அவர் என்ன தெரியுமா பண்ணிட்டார், குரு தட்சிணை சாதாரணமா குருவுக்கு நாம கொடுக்கிற தட்சிணை இப்படி வச்சுக்கலாமே, குரு நமக்கு தர தட்சிணையும் குரு தட்சிணை தானே. நான் ஒரு வருஷம் ஸ்ரீராமாயணம் கேட்டேன், எனக்கு கோவிந்தரை தர வேண்டும் அப்படின்னு உடனே கோவிந்தா கூட போன்னுட்டார். அவரால் பதிலே பேச முடியல எம்பாரால. அப்ப கோவிந்தர்னு தான் பெயர். அவரால் பேசவே முடியல, தொண்டை விக்கித்து போய் அடியேனா சரி போயிட்டு வரேன் அப்படின்னு அழைச்சன் வந்துட்டார். திருப்பதியிலிருந்து திருமலையிலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வரணும், வழியில காஞ்சிபுரத்துல தங்கியிருக்கா. அப்ப கோவிந்தரை பார்த்தார், முகமெல்லாம் வாட்டமுத்து இருந்தது. என்ன திரும்ப மாமாவண்டியே போகணும்னு ஆசையானா பலமா தலையசைச்சா ராமானுட்டார். கிளம்புன்னார் பாருங்க, குதிரை ஓடுறா போல ஓடி வந்தார். அங்கே இருந்து நேர திருப்பதிக்கு வந்துட்டார். கதவை தட்டிட்டு இருக்கார். அம்மாமி அம்மாமின்னு கூப்பிடுறார், மாமான்னு அழைக்கிறார், சுவாமின்னு அழைக்கிறார். அவர் ஊஞ்சலாடிட்டு இருந்தார் போல் இருக்கு திருமலை நம்பிகள். அந்த அம்மா கதவை திறக்கணும்னு வந்தா இவர் நிறுத்திவிட்டார். அம்மா சொல்றா, அம்மாமி சொல்றா பாருங்க, ஐயோ கோவிந்தா கோவிந்தான்னு காத்தால ஒரு 100 தடவை கூப்பிட்டுருக்கேன், அவன் ஊருக்கு போனதே ஞாபகத்துல இல்ல. இத்தனை நாளா கூட இருந்த குழந்தை இப்படி அனுப்பிச்சு வச்சுட்டோமேன்னு நல்லவேளை திரும்ப வந்துட்டான் போல் இருக்கு. ஸ்ரீபாத தீர்த்தம் கொடுத்து ததியாராதனத்துல அவனை அன்பயிக்க பண்ண வேண்டாவோ. போய் கதவை திறக்கிறேன். அப்ப வார்த்தை சொல்லியிருக்காரு பாருங்கோ, விற்ற பசுவிற்கு புல்லிடுவார் உண்டோன்னார். பசுமாட்டை வித்தாச்சு, வாங்கி நம்ம சோறு போட்டு போறான், எனக்கு என்ன வந்தது, புல்லிடுவது அவன் வேலை. இதை கேட்டதுதான் தாமதம். அங்கேயே நெடுஞ்சான் கிடையாக கீழே விழுந்தார். நேர எம்பெருமானார் இடத்துல வந்துட்டார். அப்படி வந்தப்ப எம்பெருமானார் என்ன பண்ணினார், விழுந்து சேவிக்கிறார். எம்பார் கோவிந்தன் விழுந்து சேவிக்கிறார். அடியேன்னார் பாருங்கோ, முடிப்பிடித்து எடுத்து அவரை தூக்கி நிறுத்தினார். ஆலிங்கனம் பண்ணிட்டார்னு கொள்ளலாம். அவர் அப்படியே அணைத்துக் கொண்டார். எப்படி ஹனுமானை ஏஷ பரிஷ்வங்க பூதஸ்து ஹனுமதோ, ஹனுமானை எப்படி ஏஷ சர்வஸ்வ பூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா என்று ஹனுமானை எப்படி ராமன் ஆலிங்கனம் பண்ணி கொண்டாரோ அதே போல எம்பாரையும் ராமானுஜர் முடிபிடித்தெடுத்து அவர் தோள்களை பற்றி என்ன இப்ப கலக்கம் எல்லாம் போச்சான்னு கேட்டார். மாமாவை வெகுவா புகழ்ந்தார் ராமானுஜர். அவர் எப்பேற்பட்ட சர்வஜர், நான் ஏன் இவர் அனுப்பிச்சேங்கிறது நான் சொல்லாமலே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நீ திரும்ப மாமா கிட்ட போன இவர் ஏன் அனுப்பிச்சாருன்னா, அங்க போனா என்ன நடக்குங்கிறது முதல்லயே இவருக்கு தெரிஞ்சிருந்தது, இவருக்கு தெரியுங்கிறது அவருக்கும் தெரிஞ்சிருந்தது. இவர் ஆசைப்பட்டபடியே பண்ணி அனுப்பிச்சுட்டார். திரும்ப இங்க வந்துட்டார் பாருங்க. அப்ப ஆலிங்கனம் செய்து கொண்டார். அப்ப ஹனுமான ராமன் ஆலிங்கனம் பண்ணிட்டா போல முடிவெடுத்தெடுத்து இவரையும் அரவணைத்துக் கொண்டார். முக்கியமான ஒரு ஒத்துமை, ஹனுமான் எதையும் ஆசைப்படாதவர். விபீஷணனுக்கு ராஜ்யத்துல ஆசை இருந்தது, சுக்ரீவனுக்கு ஆசை இருந்தது. ஹனுமான் தான் எதையும் ஆசைப்படாத கைங்கரியம் பண்ணினவர். எம்பாரும் தனக்கு ஓரான் வழி குரு பரம்பரையில இடம் வேணும்னா அவர் நினைச்சே பார்க்கல. அந்த 2 குழந்தைகளை கையில தூக்கிட்டு வந்ததுதான் அவர் பண்ணினது. அதுதான் உடனே என்ன சொல்லிட்டார், இவர் எனக்கு அடுத்தது பட்டர் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இடையில் இவர் வந்துட்டார். ராமானுஜருக்கு ரொம்ப சந்தோஷம். பட்டரை ராமானுஜர் எப்படி கொண்டாடுவர், தம்மை போலே நினைத்திருக்க வேண்டும்னு சொல்லுவார். இன்னும் உண்மையா சொன்னா எம்பெருமானாரை காட்டிலும் மேதாவிலாசத்திலே சிறந்தவர் பட்டர், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இது எம்பெருமானாருக்கு குறைவன்று, இதுதான் பெருமையே. சிவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஒரு ஆச்சாரியனும் எப்படிப்பட்டவர், ஒரு சிஷ்யனும் எப்படிப்பட்டவர்னா, ஆச்சாரியன் ஒண்ணுமே இல்லைங்கிறா போல சிறப்பு வாய்ந்தவர் சிஷ்யர். அவருக்கு வாய்த்த சிஷ்யர் இவரை ஒண்ணும் இல்லைன்னு ஆக்கிடுவார். அத்தனை பிரபாவம் மிக்கவராக இருப்பார். அப்ப பட்டர் அத்தனை பிரபாவம் இருக்கிறவர். அந்த பட்டர் தனக்கு அடுத்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தார். எம்பார் வந்தார் பாருங்க, ஓரான் வழி குரு பரம்பரையில ஸ்தானத்தை கொடுத்துட்டார். ஹனுமான ஆசைப்படாமலே ஹனுமான ஆலிங்கனம் பண்ணிட்டார். அதே போல முத்துமாலை ஹனுமானுக்கு பரிசளிக்கப்பட்டது. பட்டாபிஷேகம் ஆன உடனே தேவேந்திரன் கொண்டு வந்து கொடுக்கறான். அதை வாங்கினார், சீத்தை இடத்துல கொடுத்தார். அதுதான் அனுகூல தம்பதி. கண்ணாலேயே பேசிக்கிறார். அடிய வேடிக்கையா சொல்றது உண்டு. யாராவது ஒரு வீட்டுக்கு வந்துட்டார், காஃபி கொடுத்தானுன்னு வச்சுக்கோங்க, மனைவி கண்ணாலேயே பேசிவிடுவார்.
என் மனைவியை பத்தி சொல்ல பொதுவாக சொல்றேன். மனைவி கண்ணாலேயே பேசிடுவா. எப்படி சொல்லிடுவா? எல்லாம் இப்பெல்லாம் காஃபி எல்லாம் போடுற மூட்ல நான் இல்ல, அப்படியே பேசி அனுப்புற வழியை பாருங்கோன்னு அதை புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அப்போ கண்ணாலேயே பேசிடுறாள் இல்லையோ? இப்ப தரக்கூடாதுன்னா கண்ணால பேசிக்கிறது சிறப்பாகாது. தரத்துக்கு கண்ணால பேசிக்கணும், அது ரொம்ப முக்கியம். எதையாவது கொடுப்பதற்கு கண்ணாலே பேசியவர்கள் உண்டானா ராமனு சீத்தையும் தான் உண்டு. இந்த மாலை அப்படி வாங்கினா அப்படி ராமனை பார்த்தா அவரும் புரிஞ்சுட்டார், யாருக்கோ இதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறான்னு புரிஞ்சு போச்சு. உன் இஷ்டம்னு அவரும் கண்ணாலேயே சொல்லிட்டார். உடனே அடுத்த பார்வை ஹனுமான் கிட்ட போச்சு பாருங்க, மூன்னுட்டார் பெருமாள். ஹனுமானுக்கு தரப்பட்டது அந்த மாலையே. அவர் ஆசைப்பட்டவர் அல்லர், ஆனா அது அவருக்கு கிடைச்சது. ஓரான் வழி குரு பரம்பரையில எம்பார் ஆசையே படல, ஆனால் எம்பாருக்கு அது கிடைத்தது. அவர் அந்த ஸ்தானத்தை வகித்தாருங்கிறது ஏத்தம். அதாச்சா. அடுத்தது ஹனுமான் ராமருடைய குழந்தைகளை லவகுஷர்களை காத்திருக்கிறார். உத்தர ராமாயணத்துல வருகிற செய்தி. சத்ருகுணனுடைய படை வீரர்கள்னு சொல்லுவா, இல்லைன்னா சில ராட்சசர்கள்னு சொல்லுவா. ஏதோ ஒன்று அவர்களால் ஏதோ ஒரு ஆபத்து லவகுஷர்களுக்கு ஏற்பட்டது. ஆனந்த ராமாயணம் இது ரொம்ப அழகா சொல்றது. அதிருஷ்ய ரூபேண சதா சீதாயா ரக்ஷணே ரதஹா லவகுஷௌச்ச சந்திராத்தும் ஹனுமான் சமனுக்னிதஹான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஹனுமான் மறைவாக அங்கே இருந்து கொண்டு லவகுஷர்களை எப்போதும் காத்து வந்தார். லவகுஷர்களை காப்பாத்தின்றே வந்திருக்காருன்னு. பராசர பட்டரையும் வேதவியாச பட்டராகிற லவகுஷர்களை காப்பாற்றிய பெருமை எம்பாருக்கு உண்டுங்கிறது இவ்விடத்திலே ஒரு ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை நினைவிலே கொள்ள வேண்டும். அதுக்கு மேலே சாயை நிழல்னு பார்த்துட்டோம். சீதையை தேடிட்டு ஹனுமான் போனாரா? போகிறச்ச யார பிரார்த்திச்சுட்டார்? நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய நமோஸ்து தேவிய ஜனகாத்மஜாயின்னார். ரொம்ப வேடிக்கையான ஸ்லோகம் இது. முதல்ல ராமனை வேண்டார். ராமா, நான் சீதையை தேடி போறேன், அவ எங்க இருக்கான்னு நீயே காட்டு. உடனே நான் கேட்டேன், அவருக்கு தெரிஞ்சா உண்மையா அனுப்ப போறார், அவர் தனக்கு தெரியலன்னு தான் உண்மை அனுப்பிச்சிருக்கார். ஹனுமான் சொன்னார், இன்னும் ஸ்லோகம் முடியல இரு. நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய, இதுக்கு புருஷகார வேற. லக்ஷ்மணனோடு கூட இருக்கிற ராமனே நீ காட்டு, லக்ஷ்மணா நீயும் காட்டு, சீத்தை எங்க இருக்கிறாள்னு காட்டு. இது ஆச்சரியம் கிடையாது. மேல ஒரு பிரார்த்தனை வச்சாரு பாருங்க, நமோஸ்து தேவியை ஜனகாத்மஜாயே, சீதாதேவி உன்னையும் வேண்டுகிறேன், நீ எங்க இருக்கிறாய் என்று நீயே உன்னை காட்டுவாயாக. அவளுக்கு தெரிஞ்சா வந்துட மாட்டாளா சுவாமி? அவளே பாவம் தத்தளிச்சுட்டு இருக்கான்னால் அழகான வியாக்கியானம் ரொம்ப ஆச்சரியமா சொல்றா. ஜனகருக்கு தான் எங்க இருக்கிறேங்கிறத பிராட்டி தானே காட்டினாள். ஜனகரா கஷ்டப்பட்டு போய் தேடி கண்டுபிடிச்சார். ஜனகர் போயிட்டே இருந்தார். கலப்பை உழுத வழிக்கு சீதான்னு பேர். அந்த கோடு விழறது பாருங்க, கலப்பையை இழுத்துட்டே போனா ஒரு கோடு விழறது பாருங்க, அதுக்கு சீதான்னு பேராம். அப்ப சீதை தானே தன்னை காட்ட கண்டார் ஜனகர். அத போல நீயே உன்னை எனக்கு காட்டுங்கிறாரு ஹனுமான். எத்தனை பணிவு பாருங்க. தேடிட்டு போறவர் அப்படி சொல்லிட்டு போயிருக்கார். எம்பாரும் அப்படி ஒரு செயலை செய்திருக்கிறார். ராமானுஜர் திருக்கோட்டியூர்ல இருக்கார். அப்ப பெரியாழ்வார் திருமொழியினுடைய சாற்றுமறை பாசுரம் சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களே இருக்கு பாருங்க. இதுக்கு அர்த்தம் சொல்லுன்னு இவர்கிட்ட கேட்ட உடனே, ஐயோ இது எம்பெருமானார்கிட்ட கேட்டதா தெரியலையே, இருக்க அவரையே கேட்டு சொல்றேன்னார். அவர் திருக்கோட்டியூர்ல இருக்காருன்னு தானே உங்ககிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு பதில் சொல்லப்பட்டது. உள்ள போனார், ராமானுஜருடைய திருவடி நிலைகளை பாதுகைகளை தலைமையர் தாங்கினார். வெளியில வந்தார், அர்த்தத்தை சொல்லிட்டார், எம்பெருமானாரே சொல்லிட்டார்னுட்டார். எப்படி சீதா பிராட்டி தானே அவளை காட்ட வேண்டும் என்று ஹனுமான் வேண்டினாரோ அதை போல பெரியாழ்வார் திருமொழியினுடைய ஈற்று பாசுரம் சாற்றுமுறை பாசுரத்துக்கு பொருளை எம்பெருமானாரே சொல்ல வேண்டும். பக்கத்துல இல்லாத சீதையே ஹனுமான் பிரார்த்தித்தார், பக்கத்திலேயே இல்லாத எம்பெருமானாரை எம்பார் பிரார்த்தித்தார். இது ஒரு ஒத்துமையாச்சா? இதுக்கு மேல முக்கியமான ஒரு அம்சம் சொல்றேன். இப்ப கீழே சொன்னேன், பாம்பினுடைய வாயிலே தைக்கப்பட்டிருந்த முள்ளை எம்பார் அகற்றினார். கம்பராமாயணத்திலே நாடவிட்ட படலம்னு ஒண்ணு இருக்கு. கிஷ்கிந்தா படலத்துக்கு அடுத்தது வரும். 4 மாசம் மழைக்காலம். சுக்ரீவன் சௌக்கியமா இருந்துட்டான், ராமன் கிட்ட போவே இல்லை. மழைக்காலம் முடிஞ்சது, வரவே இல்லை. ராமன் என்ன சொல்லிட்டார்? லக்ஷ்மணனை கூப்பிட்டார். 4 மாசம் மழைக்காலம் ஏதோ நிம்மதியா இருக்கட்டும்னு விட்டேன். அவன் பாரு மழைக்காலம் போன பிறகும் வந்து என் வேலையை செய்யல. அவன் வேலை வாலி வதத்தை நான் பண்ணிட்டேன், அவன் வரல. வாலி போன வழி கதவு திறந்தே தான் வச்சிருக்கேன்னு போய் சொல்லிட்டு வா அப்படின்னு லக்ஷ்மணனை அனுப்பினார். அதுக்கப்புறம் ஓடி வரான் சுக்ரீவன். ஓடி வந்துட்டு வானரங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு 4 திசைகளுக்கும் பற்பல வானர வீரர்களை அனுப்புகிறான். கம்பர் ரொம்ப ஆச்சரியமா வர்ணிக்கிறார் இந்த கட்டத்தை. பல இடங்களுக்கு பல பெயரை அனுப்புகிறான். நீ தெற்க போ, நீ மேற்க போ, நீ கிழக்க போன்னு பல பெயர்களை அனுப்புகிறான். இதுல ஆச்சரியம் என்னன்னா, ஒரு சிற்றூர், பேரூர், நகராட்சி, மாநகராட்சி எல்லாத்தையும் சொல்றான். எந்தெந்த ஊர்ல என்ன குளம் உண்டு, ஏரி உண்டு, குட்டை உண்டு, காடு உண்டு, மலை உண்டு, எல்லாம் சொல்றான். ராமன் மெதுவா கேட்டார், இந்த மாதிரி ஒரு கூகுள் மேப் யாருக்கிட்டையுமே இருக்காது, அத்தனையும் வாச்சோ விதேயமா கரதலா மலக்கமா வச்சுட்டு இருக்கியே எப்படின்னு கேட்டாரு. எல்லா ஊரும் தெரிஞ்சுட்டு இருக்கே, ஆடு, ஆறு, மலை, கோயில், குட்டை, குளம் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கே எப்படி? அவன் சொன்னான், தீமையிலும் ஒரு நன்மை உண்டு. வாலி என்னை அடிச்சு துரத்தாத இடமே இல்லைன்னா.
அப்படி ஓடி ஓடி எல்லா இடமும் போயிருக்கணும் இல்லையோ, 4 திசையிலும் என்னை துரத்தி இருக்கான். அப்படி போய் நான் எல்லா இடமும் தெரிஞ்சுட்டேன். என்ன உனக்கு வழி சொல்லணும்னு இதெல்லாம் தெரிஞ்சுட்டேன் போல் இருக்கு, நான் உனக்கு ஒத்தாசை பண்றதுக்கே தெரிஞ்சுட்டேன் போல் இருக்கு. அதுக்கு மேல அந்த நாடவிட்ட படலத்திலே தென் திசை, அதாவது தென் இந்தியா நோக்கி பல பேர் அனுப்பப்படுகிறார்கள். இவாளே கிஷ்கிந்தையில தான் இருக்கான்னு வச்சுக்கோங்க, தென் இந்தியால தான் இருக்கா, பம்பைக்கு பக்கத்துல தான் இருக்கா. அங்கிருந்து பல வானர வீரர்களை முக்கியமா ஹனுமான் எல்லாம் அனுப்பும் போது கம்பர் ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். அந்த வானரங்களை பார்த்து சுக்ரீவன் சொன்னானா, நீங்க போகிற திருவேங்கட மலைன்னு ஒன்று வரும், ஆனா உங்களுக்கு சொல்றேன் அந்த மலைக்கு நீங்க போகாதீங்கோங்கிறான். இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்க. திருவேங்கட யாத்திரைங்கிறது போவான் போகின்னாரை போகாமல் காத்துங்கிற இடத்துல திருவேங்கட யாத்திரையை தான் எடுக்கிறார். திருவேங்கட யாத்திரை பண்ணணும்னு நினைச்சாலே போறோங்கிறா, போறது கூட அடுத்தது. நினைப்பே ரொம்ப பெரிய நன்மையை செய்யும். அப்ப திருவேங்கட யாத்திரை பண்ணாதேன்னு யாராவது சொல்லுவாளா? கம்பர் சொல்றார். கம்பர் சொல்லலே, சுக்ரீவன் சொன்னானா நீங்க அங்க போகாதீங்கோன்னா. ஏன்னு கேட்டா அந்த வானரங்களை பார்த்து சொல்றான், அங்க போனா நம்முடைய கரும வினையெல்லாம் அழிஞ்சு போயிடும், உங்களுக்கு மோட்சமே கிடைச்சிடும். சீத்தையை தேடுற வேலையை அப்புறம் யார் பாப்பா? இப்ப சீத்தையை தேடித்தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க, அதனால மோட்சம் எல்லாம் மெதுவா போய்க்கலாம். அதனால இந்த திருவேங்கட மலை வருதுன்னா ஜாகிரதையா அதுக்குள்ள போயிடாதீங்க, அங்க போனா உங்க கரும வினைகள் எல்லாம் அழிந்து போய்விடும். இதுக்கு மேல ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு வார்த்தை, ரொம்ப ஆச்சரியமா ஒரு வார்த்தை சொல்றான். அங்க இருக்கிற யானை கன்றுகளாகட்டும் புலிக்குட்டிகளாகட்டும் எல்லாம் பரஸ்பரம் விரோதம் இல்லாமல் பழகுகின்றன. ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. திருமலை எப்படிப்பட்ட க்ஷேத்திரம்னால் அங்க மிருகங்களுக்கு இடையிலே பரஸ்பரம் விரோதமே இல்லை, எல்லாம் ஒன்றாக பழகுகின்றன. அதே திருமலையில தான் பாம்பின் வாயிலே தைக்கப்பட்டிருந்த முல்லை கருடாம்சரான எம்பார். இது ரொம்ப முக்கியம். அவர் கருடன். கருடனுக்கும் பாம்புக்கும் என்ன பகமைங்கிறது நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கிற விஷயம் தானே. கருட பஞ்சாசத்துல வேதாந்த தேசியம் அழகா ஒரு விஷயம் சொல்றார். கருடன் இந்த நாகங்களை எல்லாம் சாப்பிடணும்னு நாகலோகத்துக்கு போனார். போனதுதான் தாமதம். நாகலோகத்துக்கு போனா அந்த பாம்புகள்லாம் அப்படி படம் எடுத்துதான். படம் எடுத்தா அந்த பணாமணிகள்ல கருடனுடைய திருமுக மண்டலம் தெரிகிறது, கருடனுடைய முகமே தெரிகிறது. இப்படி அந்த ஒரு வெறியோட பாக்குறாரு. இன்னைக்கு எல்லாரையும் விடுறதா இல்ல, மொத்த பேரையும் விழுங்கி சாப்பிட்டுடுறேனா இல்லையா பாருன்னு அப்படி பார்த்துட்டே இருக்கார். பணாமணிகள்ல பார்த்தா இவர் முகமே தெரிகிறது. இவர் என்ன நினைச்சுட்டார்? நம்மளை ரஞ்சிப்பிப்பதற்காக, மகிழ்விப்பதற்காக உன்னுடைய முகத்தை நாங்கள்லாம் காட்டுறோம், பர் கண்ணாடி ஆட்டம் உனக்கு இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், எங்களெல்லாம் விட்டுடக்கூடாதா அப்படின்னு நம்மை மகிழ்விப்பதற்காக நம்முடைய முகத்தை காட்டுகின்றன அப்படின்னு நினைச்சு முதல்ல சந்தோஷப்பட்டார். பாம்புகளுக்கு இவர் என்ன நினைக்கிறாருலாம் தெரியுமா? ஐயோ கருடன் வந்துட்டார்னு ஒரு பரபரப்போடு இப்படி பார்த்துட்டு இங்கும் அங்கும் ஓடுறது பாருங்கோ. ஓடுறச்சு அந்த பணாமணிகள்ல தெரிஞ்சு அந்த கருடனும் ஓடுறா போலவே தெரியுது. இவர் என்ன நினைச்சுட்டாரா? நம்மளை முடிக்கிறதுக்காக பல கருடன்களை கூட்டு வந்திருக்கா போல் இருக்கு. பல பறவைகளை இந்த பாம்புகள் எல்லாம் தஞ்சம் புகுந்து நம்மை முடிப்பதற்காக அழைத்து வந்தார்களோ. சுந்தரபாகுஸ்தவத்தில் கூறத்தாழ்வான் ஆச்சரியமா சொல்றார். சுந்தரபாகு பெருமாள் தான் நரசிம்ம பெருமாள். அவர் என்ன செய்தார்? இரணியனுடைய மார்பை பிளந்தார், கிழித்தார். அப்ப புகுபுகுன்னு ரத்தம் வருது பாருங்க. அதுல நரசிம்ம பெருமாளுடைய திருமுக மண்டலம் தெரிஞ்சதான். சிம்ம ஜாதிக்கே ஒரு லட்சணம், ஒரு சுவாவம் சொல்லுவார்கள். ஒரு முயல் குட்டி கூட்டு போய் ஒரு கிணத்தை காண்பிச்சு பாரு, உன்ன மாதிரியே ஒரு சிங்கம் உள்ள இருக்குன்னு சொன்னால் அது என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் துபக்கிட்டு உள்ளே விழுந்துரு தொல்லியோ. அதை போல இந்த பெருமாள் அந்த குருதியில பார்த்தார் பாருங்க. இதுதான் அவதாரத்தில் மெய்ப்பாடுன்னு சொல்லுவார்கள். ஏதோ சிம்மமா வந்தார்னா பேருக்கு சிம்மமாலாம் வரல, அந்த சிம்மத்துக்குரிய லட்சணங்களும் பெருமானிடத்திலே வந்து விட்டன. அந்த ரத்தத்துல திருமுக மண்டலத்தை பார்த்த உடனே நம்மளை கொல்றதுக்கு இவன் வயத்துக்குள்ள சிங்கத்தை தீனி போட்டு வளர்க்கறான்னு நினைச்சிட்டு இன்னும் வேகமா கிழிச்சார். அதை போலத்தான் கருடனும் செய்திருக்கிறார். அப்ப கருடனுக்கும் பாம்புகளுக்கும் இருக்கிற பகைமைங்கிறது நமக்கு தெரியும். ஆனா சுக்ரீவன் திருவேங்கட மலையை பத்தி சொல்லும் போது சொன்ன வார்த்தை என்ன? அந்த மலையில பகையே கிடையாதுன்னா. அதை போலத்தான் எம்பாராகிற கருடன் இருக்காரே, அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னால், அங்க ஒரு பாம்பினுடைய வாயில முள் தைத்து கொண்டிருந்தது. அந்த முள்ளை அகற்றினார். ராமானுஷரே பதறி போட்டார். நீர் என்ன செய்கிறீர்னு கேட்டார். இல்ல அது வாயில ஏதோ முள்ளு தைச்சிருக்கு போல் இருக்கு, அதனால அதை எடுத்து விடலாம்னு அதை செஞ்சுட்டு இருக்கேன். அப்ப ஜீவகாருண்யத்தில் சிறந்தவர். இந்த குணம் அவருக்கு வாய்த்தது திருவேங்கட மலையிலே அந்த பகமை இல்லைங்கிறதுனால. இது ஒரு ரசோக்தி, அதற்காக கொள்ளலாம். இது எங்க நடந்திருந்தாலும் எம்பார் அப்படித்தான் நடந்துட்டு இருக்க போறார். இப்ப ஸ்ரீரங்கத்துல என்ன இல்ல திருவேங்கட மலையில தான் அப்படி இருக்கு, இங்க பாம்பை கண்டா விட மாட்டேன், அடிக்கத்தான் அடிப்பேன் அவர் அடிக்க போறார். இங்க இருந்தாலும் அவர் நிச்சயமா தைக்கப்பட்டிருந்த முள்ளை அகற்றத்தான் போகிறார். ஆனா அது ஒத்து போறது பாருங்க. கம்பராமாயணத்திலே சொல்லப்பட்ட அந்த செய்தி அது அப்படியே எம்பார் வாழ்க்கையிலே நடந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக அமைந்திருக்கிறது. அது முக்கியமான ஒரு ஒத்துமையாக அவர்களிடத்திலே சொல்லும்படியாக இருக்கிறது. சஞ்சீவினி பர்வதத்தை கொணர்ந்து ராமலட்சுமணர்களை ஹனுமான் மீட்டார் போலே யாதவ பிரகாசரிடமிருந்து உடையவரை மீட்டாருங்கிறது சரித்திரம். இன்னொரு முக்கியமா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலின் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம். ஹனுமானை பத்தி என்ன சொல்றோம்?
எங்கெங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுகிறதோ அங்கங்கெல்லாம் அப்படியே அழுத கண்ணீரோடே கண்ணநீர் கைகளால் இறைக்குங்கிற நிலைமையை அடைவார். காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் அப்படின்னு அப்படியே சிதிலம் அடைஞ்சுடுவார். அவர் 2 கைகளை மத்தகத்திடை கூப்பிக்கொண்டு இப்படியும் அப்படியும் உடம்பை அசைத்தபடியே அவருடைய ரோமங்கள் எல்லாம் எழுந்து நிற்கிற அளவிலே அவருடைய அந்த பாவனைங்கிறது இருக்கும். ஹனுமான் மெய்சிலிருத்தவராக இருப்பார். எங்கு ராமநாமம் கேட்கிறதோ அங்கே மெய்சிலிர்த்து நிற்கிற வைபவம் ஹனுமானுடையது, எம்பாருடைய வைபவம். எங்கு ராமானுஜ நாமம் கேட்கிறதோ ஒரு தாசி வீட்டு வாசல்ல அவர் அமர்ந்திருந்தார்னு ராமானுஜனிடத்துல புகார். உடனே எல்லா நாள்லையும் மனுஷன் அந்த மாதிரி இருந்திருக்கா, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் புகார் சொல்றதுக்கு ஆள் எல்லா நாள்லையும் உண்டு. வேதாந்த தேசிகன் ஒரு இடத்துல சாதிக்கிறார், அடுத்தவருடைய குற்றங்கள்லாம் சட்டு சட்டுன்னு நமக்கு தெரிஞ்சுடுறது, நம்ம குற்றம் நமக்கு தெரியவே மாட்டேங்கிறது. ஏன்னா மோகத்தின் பேர்ல வழியை போட்டார். மோகம்தான் காரணம் அப்படின்னு விட்டார். நாமளும் தப்பிச்சுக்கலாம். மோகம்தான் காரணம். துளசிதாசர் ரொம்ப அழகா சொல்றார், மோகம் தொலையாமல் பெருமானுடைய பதவினைகளிலே ஒருபோதும் அனுராகம் பிறக்காது அப்படின்னு விட்டார். அப்ப மோகம் தொலைதல் தான் என்ன அர்த்தம்னா, குறைஞ்சபட்சம் அடுத்தவர்களுடைய குற்றங்களை நாம ஆராயறதை காட்டிலும் நம்முடைய குற்றங்களை நாம ஆராய்ந்தோம்னு சொன்னால் அது நன்மை பயக்கும். அதைத்தான் நாம செய்ய வேண்டியது. அப்ப நமக்கு அது என்னமோ வரதில்லை. அதனால புகார் பண்ணிட்டா. எங்கேயோ ஒரு தாசி வீட்டு வாசல்ல இவர் உட்கார்ந்திருந்தார். உடனே ராமானுஜனும் கூப்பிட்டு கேட்கிறார், தாசி வீட்டு வாசலிலே அமர்ந்ததுண்டோன்னார். அவர் ஒன்றும் மறுக்கலை. ஆமா சுவாமி, அமர்ந்தது உண்டு. ஏன் அமர்ந்து? உள்ள ஏதோ பாட்டு சத்தம் கேட்டது. புகார் வாசிச்சவாளை கூப்பிட்டு கேட்டார், பாட்டு சத்தம் கேட்டது உண்டோன்னார். ஆமான்னா. ஆமா சுவாமி, இப்ப இவாளே நின்றுருக்கா, அதை இவன் மறைக்கிறா பாருங்க. அவர் உட்கார்ந்துருந்தாருன்னு மட்டும் சொல்லிட்டவா, இவாளும் நின்றுருக்கா. வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவா. 2 ரிஷிகுமாரர்கள், சின்ன பசங்கள், ரிஷிகள் நடந்து போயிட்டு இருக்கா. போயிட்டே இருந்துச்சு. யாரோ ஒரு இளம் பெண் தண்ணீரிலே விழுந்து தத்தளித்து கொண்டு இருக்கிறாள். ஒருத்தன் காப்பாற்றணும்னு குறைச்சி இன்னொருத்தன் தடுத்தான். நம்முடைய மட்டாலயத்திலே பெரிய சட்டம் உண்டு, பெண்களை அறவே தொடவே கூடாது. நிலைமை என்ன வேணும்னாலும் இருக்கட்டும், அதெல்லாம் போய் தொடவே கூடாது. உடனே அவன் பார்த்தான், தத்தளிச்சுட்டு இருக்கா, உசுரே போடும், இல்லைன்னா நான் போய் காப்பாற்றிட்டு வரேன்னு ஓடி போனா. காப்பாற்ற அப்படியே தூக்கிட்டு வந்தான். கரையில விட்டா. முதல் உதவி எல்லாம் கொடுக்கப்பட்டது. அவள் பிழைத்து விட்டாள். இவன் ஆச்சரியம் கை கூப்பிட்டு வந்துட்டான். கூட வரணும்னு சொல்லிட்டு, பத்தியா அந்த பெண்ணை நீ தொட்டுட்ட, இன்னைக்கு குருவின்ற சொல்றான் பாருங்க, அவளை தொட்டு நீ எப்படி தூக்கினே நான் பார்த்தேன்னு அதை வர்ணிக்க வேற ஆரம்பிச்சுட்டான். இவர் வாயை தரகரை காப்பாற்றினவர் வாய் முடிந்து வரார். நேராக 2 பேரும் ஆச்சாரியர் இடத்துல வந்தா. சுவாமி என்ன நடந்து தெரியுமா, இவன் பெரிய அபராதத்தை பண்ணிவிட்டான், அவனுடைய மட்டாலயத்துக்கு பெரிய தீமை ஏற்பட்டு போச்சுன்னு ஆரம்பிச்சான். என்னன்னு கேட்டார். இந்த மாதிரி ஒரு பெண் விழுந்தா, அவளை இப்படி தூக்கின்னு வந்தான், அப்படி தூக்கின்னு வந்தான், முழுக்க நனைந்திருந்தாள், எல்லாம் சொன்ன வருவா. அவள் பலார்னு வச்சார் புகார் சொன்னவரை. ஏன்னு கேட்டான் இவன். அவன் அந்த பெண்ணை அங்கேயே விட்டுட்டான். நீ தான் மடம் வரைக்கும் தூக்கிட்டு வந்திருக்கேங்க, மடம் வரைக்கும் நீ தான் தூக்கிட்டு வந்திருக்கேன். அதை போல இந்த 2 பேர் புகார் சொன்னவா பாருங்க. இவன் நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு அவருக்கு உட்கார்ந்து இருந்தாருன்னு மட்டும் வந்து சொல்லிட்டு, அவர் வந்து சொன்னாரா, அவருக்கு இவா நின்றதும் தெரியாது, அது தாசி வீடுன்னு கூட அவருக்கு தெரியாது. அவர் என்ன சொல்லிட்டா, நான் ஒரு வீட்டு வாசல்ல உட்கார்ந்தது உண்மை, திண்ணையிலே அமர்ந்திருந்தேங்கிறது உண்மை, அது தாசி வீடா என்னென்னலாம் எனக்கு தெரியாது. பாட்டு சத்தம் கேட்டது, உட்காந்தேன். பாட்டு சத்தம் கேட்டதா? ஆமாம்னுட்டா 2 பேரும். அது என்ன பாட்டு கேட்டது? இவர் சொன்னார், முதல்லயே இவர் எப்பயோ பார்த்துருக்காரு போல் இருக்கு, யாரோ தாலாட்டு பாடுறவா என்னமோ பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தா. இவர் பார்த்து எம்பெருமானாரை பற்றிய பாடல்களை எல்லாம் சொல்லி கொடுத்து, இதை பாடுங்கோன்னு சொல்லிட்டு குழந்தைய தூங்க வச்சா போலவும் ஆச்சு, தூங்கிட்டு இருக்கிற ஆத்மாவாகிற குழந்தைய எழுப்பினா போலவும் ஆச்சு. 2 இருக்கும் இல்லையா? இப்போ குழந்தைய தூங்க பண்ணுறதுக்கு தாலாட்டு பாடணும். ரொம்ப நாளாக தூங்கிட்டு இருக்கிற நாம எழுந்துக்கணுமே, என்னைக்கு எழுந்துக்கிறதுக்கு? அதுக்கு எம்பெருமானார் திருநாமம் ஒன்றுதான் புகழ். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, எம்பார் இப்படி வச்சுக்கோங்க, தூங்கவும் பண்ணுங்கோ, முழிச்சுட்டு இருங்கோன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் முழிச்சுக்கிறதுக்கும் வழி சொல்கிறேன், குழந்தை தூங்குறதுக்கும் வழி சொல்கிறேன். எம்பெருமானார் திருநாமத்தை சொல்லி பாடுங்கோள் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த பாட்டை தான் பாடிட்டு இருந்தா. அதை கேட்டுட்டு மெய் மறந்து நின்றேன்னார். அப்போ ஹனுமான் எங்கெங்கெல்லாம் ராமநாமம் கேட்கிறதோ அங்கெல்லாம் மெய் சிலிர்த்து மெய் மறந்து நிற்கிறார். அப்படித்தான் எம்பாரும் எம்பெருமானாருடைய திருநாமம் கேட்கின்ற இடங்களிலே எல்லாம் தம்மை மறந்து நிற்கிறாருங்கிறது அவருக்கு இருக்கிற வைபவமாக சொல்லப்படுகிறது. இப்படி பற்பல ஏத்தங்களை எம்பாருக்கு சொல்லலாம். அவரை போன்ற ஒரு ஆச்சாரியர்னு சொன்னால் சில பேர் கொண்டாடினாலும் ஒக்கும்னு சொல்லுவர். அதற்கு தகுந்த காரணத்தை சொல்லுவர், அதுக்கு தகுந்த காரணத்தையும் சொல்லிடுவர். இப்போ கருடாம்சரான எம்பார்னு சொல்லிட்டோமா, அப்போ ஏன் எம்பார், கருடன் ஏன் எம்பாராக பிறந்தான்னால் இப்படி சொல்லி சிம்பிளாக முடிச்சுடலாம். ஹனுமான் பண்ண கைங்கரியத்தை எல்லாம் பார்த்தார் கருடன், இதெல்லாம் எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்த்தார் அவர். எம்பாரா திருவவதாரம் பண்ணி ஓரளவு ஜெயிச்சுட்டார்னு சொல்லலாம். அப்போ திருவடி ஏற்கனவே செய்திருக்கிற பற்பல விசேஷங்களை பெரிய திருவடி தாமும் சாதிப்பதாக திருவுள்ளத்திலே கொண்டு அதற்காகவே எம்பாராக திருவவதரித்து எம்பெருமானாரிடத்திலே அந்த கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி இப்போ ஹனுமானை பார்த்து மார் தட்டி கொள்ளுகிறார். நாமும் உம்மை போலத்தான் கருடன் இப்பதான் மார் தட்டிக்கிறார்.
ஏன் மார் தட்டிக்கணுங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுடுறேன். ஹனுமான் பறக்கிறதுக்கு தயாரா இருக்கார், லங்கைக்கு போகணும். அப்ப என்ன தெரியுமா சொல்லிட்டு போனார் அவர்? நான் எப்படி பறப்பேன் தெரியுமா? கருடனே வந்தாலும் என் கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாதுன்னா. இப்போ தேவையில்லாததான் அவர் இழுத்துருக்காரு. இவர் நான் ஓஹோன்னு பறப்பேன், இங்கேருந்து அங்கே போவேன், நான் வேலையை முடிச்சுட்டு வருவேன்னு சொன்னால் அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் ஆரம்பிக்கிறச்சு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு புதிதான ஒரு அணுகுமுறை, ஏதோ தெரிஞ்ச விஷயங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களை கலந்தா போல சொல்லணும், அவ்வளவுதான். புதுசாக என்ன சொல்ல போகிறோம்? தெரிஞ்ச விஷயங்களை தான் அது கொஞ்சம் புதுமையாக ஹனுமான் எம்பார்னு சொல்ல போகிறேன்னு ஆரம்பித்தேன். இதுதான் நல்லா இருக்கும்னா அப்படி சொல்லவும் நினைக்கவும் மாட்டேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், எத்தனை உபன்யாசங்கள் இருந்தாலும் இதுக்கு ஈடாகாதுன்னு ஒருத்தன் சொல்ல முடியுமா? அது மாதிரி சொல்லவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. இப்போ அதை விட்டுட்டு ஒருத்தர் அப்படி பேசினார்னு சொன்னால், அது மாதிரி நான் பறந்து போவேன், நான் பேசுவேன்னு சொன்னால் நியாயம். மற்ற பேரை காட்டிலும் என்ன பேசுவேன்றா போல. இப்போ என்ன சொல்லிட்டார் இந்த இடத்துல? ஹனுமான் என்ன சொன்னார்? நான் பறப்பேன், கருடன் கூட என்ன ஜெயிக்க முடியாதுன்னு. அப்போலேருந்தே கருடன் பார்த்துட்டு இருந்தார். என்ன நீ தேவையில்லாத ரொம்ப இழுத்துட்டே போல் இருக்கு. ஆனால் ஹனுமான் அதை ஏன் சொன்னார்னு புரிஞ்சுக்கணும். மற்ற வானரங்களுக்கு உற்சாகம் கொடுப்பதற்காக சொன்னார். இது புரியறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இன்னும் புறப்படவே இல்லை, பறக்கவே இல்லை, என் கூட கருடனும் வந்தா ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாரா? அப்ப நான் என்ன நினைச்சுப்பேன், இன்னும் வேலையே செய்யலை, அதுக்குள்ள இந்த ஆள் இவ்வளவு உதிக்கிறானே, இன்னும் வேலையை முடிச்சுட்டா எவ்வளவு பேசுவானோன்னு தானே நம்ம நினைப்போம். வேலையை முடிச்சுட்டார், அங்க போயாச்சு, சீத்தையை பார்க்கிறார். சீத்தை கேட்கிறாள், நீ யாருன்னு கேட்டார். நான் வரச்சேவே சொல்லிட்டு தான் வந்தேன், கருடனே வந்தாலும் நம்ம கூட போட்டி போட முடியாதுன்னுட்டு. இப்ப சொல்றேன், கருடனுக்கும் நாதனான பெருமாளே வந்தாலும் என் கூட நிற்க முடியாதுன்னு தானே நான் சொல்லணும், நியாயமா? ஹனுமான் என்ன தெரியுமா சொன்னார்? என்னை பார்த்து நீ யாருன்னு கேட்கிறியே, யாருன்னு கேட்டா அறிமுகப்படுத்தி கொள்ளுகிற அளவுக்கு நான் ஒரு பிரமுகரான்னு கேட்டார். சொன்னா தெரியற அளவுக்கு நான் ஒரு ஆளா? சுக்ரீவன் இதை செய் அதை செய் என்று சொன்னால் ஏவலிட்டால் செய்கிற ஒரு ஏவலாள் வேலைக்காரன் நான். அப்பதான் ஹனுமான் நாம புரிஞ்சுக்கணும், எத்தனை வினயம் மிக்கவர்னு புரிந்து கொள்ள வேண்டும். வினய ஆஞ்சநேயர்னு கொண்டாடுறோம் இல்லையோ? அப்ப வேலை செய்யறதுக்கு முன்னாடி அவ்வளவு பேசுவீரே சுவாமினால், அப்பதான் சுத்தி இருக்கிறவாளுக்கு உற்சாகம் ஏற்படும். அவளை உற்சாகம் மூட்டுறதுக்கு சொன்னேனே தவிர நான் ஒன்னும் கருடனை போட்டிக்கு கூப்பிடல. இருந்தாலும் கருடனாலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையோ? பார்த்தார் கருடன் எம்பாராக திருவவதரித்து ஹனுமான் செய்த அதே செயல்களை தானும் செய்திருக்கிறாருங்கிறதாக இந்த உபன்யாசத்திலே சில அர்த்த விசேஷங்களை இவ்விடத்திலே விண்ணப்பிக்கும்படியான பேற்றினை அடியேன் பெற்றேன். ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேசம். எம்பாருடைய 1000வது ஆண்டு விழா கொண்டாட்டங்கிறத நாம் அனைவரும் கொண்டாடி மகிழ்கின்ற தருணம். திருக்கச்சிரம்பிகள் 1000 ஆரம்பித்தது. அதற்கு மேலே கூரத்தாழ்வான் 1000, எம்பெருமானார் 1000, நாதமுனிகள் 1200, எம்பார் 1000. எம்பெருமானார் காலத்தில் பிறக்கலேன்னு நாமெல்லாம் கவலையே பட வேண்டாம். அப்போ வேண்டாம், இப்போத்தான் இருக்கணுங்கிறது தான் நிஜம். ஏன்னா இந்த 1000 எல்லாம் கொண்டாடுற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. அப்போ இருந்திருந்தோம்னா 50, 100, 200 கொண்டாடுற பாக்கியம் கிடைச்சிருக்கும். ஏதோ சத்தியத்தை பூர்த்தி சேவிச்சிருக்கலாம், எம்பெருமானாருடைய சதாபிஷேகம் சேவிச்சிருக்கலாம், சதமானோத்சவம் சேவிச்சிருக்கலாம், 2வது சத்தியத்தை பூர்த்தி 120 ஆண்டுகள் இருந்தார், அவ்வளவுதான் கிடைச்சிருக்கும். இப்போ 1000 ஆண்டு கொண்டாடும்படியான ஒரு சிறப்பு நமக்கு வாய்த்திருக்கிறதுன்னா இதோ அடுத்தது முதலியாண்டான் 1000ங்கிறார். கிரமமா வரிசையா அத்தனை ஆச்சாரியர்களுடைய 1000களையும் கொண்டாடுகிற நமக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிற சொல்லியோ. இதுவே போதுங்கிறதுனாலே இப்போதே வைகுண்டத்திலே இருப்பவர்களாக நாம் நம்மை எண்ணிக்கொள்ளலாம்ங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால இந்த இடத்துல இந்த கோஷ்டியிலே இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் விண்ணப்பிப்பதற்கு அனுமதி தானம் பண்ணி அருளியவர்களான திருவரங்கம் இந்த நகரத்தையே தங்களுடைய வாசஸ்தானமாக கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற மகனீயர்கள், இங்கே எம்பெருமானுக்கு அத்தாணி சேவகம் செய்து வருகின்றவர்களான பெரியவர்கள், அவர்கள் அத்தனை பேருடைய திருவிழை தாமரைகளிலும் முக்கியமாக யதோக்தகாரி எம்பெருமானுடைய கைங்கரிய சீலரான கைங்கரிய பரரான சுவாமியினுடைய அசல் திருநாமம் உண்மையாடி இருக்கு கோவிந்தராஜன். பல்லாண்டு சுவாமினே அவருக்கு திருநாமம் பிரசித்தமா. ஏன்னா என்ன அழகான திருநாமம் பாருங்க. ஏன்னா ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பல்லாண்டு தான் ஆரம்பம், வேதத்து கோம் என்னவது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய்னு சொன்னா போலே. அந்த சுவாமியின் இடத்துல அடி எனக்கு என்ன தனிப்பட்ட ஒரு அபிமானம் என்னன்னா, நம்ம ஊர் பெருமாளை வேகாசேத்து பெருமாள், யதோக்தகாரி பெருமாள், சொன்ன வண்ணம் செய்த பெருமாளை அவர் நன்கு போஷித்துக் கொண்டு வருகிறார், திருவாராதனம் பண்ணிட்டு வராருங்கிறது அந்த சுவாமிக்கு இருக்கிற வைபவம். கூடவே எம்பாரையும் அவர் திருவாராதனம் பண்ணிட்டு வர பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கிறபடியினாலே இந்த எம்பாருடைய உற்சவத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும். நம்முடைய கோயில் வித்வன்மணியான சுவாமி ஸ்ரீமான் ஸ்ரீவே பரவஸ்து வரதராஜன் சுவாமியின் இடத்துல அவர் பிரார்த்தித்திருக்கக்கூடும். அந்த சுவாமி அடியத்தில் நியமித்தார். இந்த மாதிரி 15 நாள்கள் ஒரு உற்சவமாக கொண்டாடவிருக்கிறோம், அவசியம் தேவரீர் எழுந்தருள வேண்டும்னு சொன்னார். இதுல கலந்துண்டாத்தான் நாமளும் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரேன்னு சொல்லிக்கொள்ள முடியும். ஆதலால் அடியேனும் உடனடியாக வருவதாக இசைவு தெரிவித்தேன். அந்த நன்னாளும் இன்றைய நாளாக நமக்கு வாய்த்தது. இன்றைக்கு வருகிற பாக்கியம் கிடைத்தது. ஏதோ சில வார்த்தைகளை இந்த கோஷ்டியிலே கொஞ்சம் அடியேன்
விண்ணப்பித்தேன், உளறினேன், எப்படியேனும் ஆகுக. அதில் இருக்கிற நிறைகளை எல்லாம் நீங்கள் கை கொண்டு குறைகளை கணிசையாது அடியேனை ஆசீர்வதித்திட வேண்டுமாய், அனுகிரகித்திட வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நல்வாய்ப்பை நல்கியமைக்காக புனகா அடியனுடைய பிரணாமங்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொண்டு தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன் அடியேன். ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.